பிரச்சனை வருன்ற நம்பிக்கையோடு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு சில பேர் வந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு பயிற்சி என்பது பிரச்சனைகளை தீர்க்கும், ஒரு சில பேருக்கு பயிற்சி என்பது பிரச்சனைகளை கொடுக்கும். என்னடா டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா? அதாவது எதனால் ஆன்மீகம் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னா, நீங்கள் பிரச்சனையாக பார்க்குறீங்க, ஆனால் பிரச்சனை என்பது பிரச்சனையே கிடையாது. ரொம்ப குழப்பறானா? கொஞ்சம் தெளிவாகவே சொல்கிறேன். இப்போது கார் ஒன்று ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. கார் ஒன்று ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது எக்ஸலேட்டர் மட்டும் இருக்குது, பிரேக்குன்ற ஒன்று கண்டுபிடிக்கலன்னு வச்சுப்போம். என்ன ஆகும்? இப்போ கார் ஓட்டிகிட்டு போயிட்டு கார்னால் தெரியாது அவங்களுக்கு, காடி உங்கள் இதுலேயே வரேன், நான் மலேசியன் பாஷையிலே வரேன். காடி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க, எக்ஸலேட்டர்ன்ற ஒன்று மட்டும்தான் இருக்குது, பிரேக்குன்ற ஒன்று இல்லைன்னு வச்சுப்போம். என்ன ஆகும்? அப்போது புல்லிங் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தால் ஸ்டாப்பிங் ஃபோர்ஸ்ன்ற ஒன்று இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஏன் அது இருக்கணும்? ஏன் அது இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய தன்மையை அப்போது தான் அது கொஞ்சம் உணர்த்தும். எஸ் ஆர் நோ? எப்பயுமே நான் எக்ஸலேட்டர்லேயே தான் காலை வச்சுக்கிட்டு இருப்பேன், பிரேக்கு பக்கம் நான் திரும்பவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, எப்படி அந்த வண்டி நிற்கும் என்பது போல் 24 மணி நேரமும் பரவச நிலையிலே இருந்தீங்கன்னா நிலை தடுமாறி விடுவீர்கள். ஆன்மீகம் ஆனந்தத்தை தரும் என்பதே ஒரு மாபெரும் பொய். முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அப்போ பரவச நிலைக்கெல்லாம் போக மாட்டேன்னா போவீங்க. அது எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் கார் ஓட்டிகிட்டு போகிற வழியில் மரம், செடி, கொடி, வீடு, வாசல், வசதி அதையெல்லாம் பார்க்குற மாதிரி தானே தவிர அது எதுவும் உண்மை கிடையாது, கடந்து போயிடும். மரம், செடி, கொடி, வீடு, வாசல், வசதி நிரந்தரமானதா, நிலையானதா? அழிஞ்சிரும்ல என்னைக்காவது ஒரு நாள். அதுபோல் ஆனந்தம் என்பது வந்து வந்து போகின்ற ஒன்று, துன்பம் என்ற ஒன்றும் வந்து வந்து போகின்ற ஒன்று. ஆனந்தமும் துன்பமும் இல்லாத நடுநிலையான நிலைக்கு பெயர் நிம்மதியான நிலை. புரியுதா புரியலையா? நிம்மதி வேணுன்ற வார்த்தை தான் சரியாக இருக்குமே தவிர, உங்களுக்கு நான் ஆனந்தத்தை தருகிறேன் எனது வகுப்பிற்கு வாருங்கள், உங்களுக்கு நான் சந்தோஷத்தை தருகிறேன் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறேன் என்னிடம் வாருங்கள் அப்படின்றது மாபெரும் பொய். இருந்தாலும் கூட அந்த பொய்யை நாங்கள் சொல்ல வேண்டியதாக உள்ளது. ஏன்? இல்லைன்னா வரமாட்டீங்க. ஏன்? கிளாஸில் வந்து உட்காந்துட்டா உங்களுக்கு புரிய வச்சுருவேன். கிளாஸில் வந்து உட்கார்றதுக்குள்ளே எவ்வளோ சேட்டை பண்ணுறீங்க. வரமாட்டேன், டைம் ஆகிடுச்சு, மழை வருது, எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, நான் அங்கே போகணும், இங்கே போகணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும். உங்களை பாருங்கள், ஒன்றும் இல்லைன்னு இந்த வாழ்க்கையை புரிய வைக்கிறதுக்குள்ளே நாங்கள் படுற அவஸ்தை எங்களுக்கு தான் தெரியும். இந்த இடத்துல உட்கார்றதுக்குள்ளே நான் படுற அவஸ்தை, வேதனை, கஷ்டம், கவலை, துயரம், துன்பம் நீங்கன்ற ஒன்றே கிடையாதான். அதுதான் உண்மையா? ஆனால் அந்த நீங்கன்ற ஒன்றை உணராத வரைக்கும், ஒன்றே இல்லை அப்படின்றத உணராத வரைக்கும் இல்லாத சீனெல்லாம் போடுவீங்க நீங்கள். அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், நான் வசதியானவன், நான் அப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன். அப்போ உங்களுக்கு நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனந்தத்தை தரேன் வாங்க, உங்களுக்கு அதை தரேன் வாங்க, உங்களுக்கு பொருளாதாரத்தை தரேன் வாங்க, உங்களுக்கு என்னென்னமோ தரேன் வாங்க. அப்போ என்ன தம்பி, இந்த ஆன்மீகத்தில் போனால் பொருளாதாரம் இதெல்லாம் வராதா? ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, யாரும் யாருக்கு எதையும் கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாமே ப்ரீ ப்ரோக்ராம்டாக பிளான் செய்யப்பட்டுருச்சு, எழுதி வச்சது தான் நடக்காது, தாண்டி ஒன்றும் நடக்காது. நீங்கள் படுற கஷ்டத்துக்கு காரணமும் அதுதான், நீங்கள் படுற சந்தோஷத்துக்கு காரணமும் அதுதான். எது? எனி கெஸ்ஸஸ்? அது இறைவன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம ஏன் இறைவன் வச்சுக்கணும்? பாதி பேர் பகுத்தறிவில் கூட வந்திருப்பீங்க. அதுன்னு வச்சுப்போமா, ஏதோ ஒன்று நம்மளை மீறின ஒரு சக்தி தானே எல்லாத்தையும் செயல்படுத்துது. எஸ் ஆர் நோ? ஏதோ ஒரு சக்தி, சோ கால்டு சுப்ரீம் பவர்னு வச்சுக்கோங்க, சோ கால்டு பவர்ஃபுல் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்க, என்னமோ ஒன்று அதுன்னு வச்சுப்போமா. ஈஸியாக இருக்கா இல்லையா? ஏதோ ஒன்று, அது என்னன்னு இப்போ நான் பார்த்துட்டேன், நீங்கள் இன்னும் பார்க்கல. அப்போ நான் என்ன பார்த்துட்டேன்னு சொன்னாலும் உங்களுக்கு நம்பிக்கை வராது. என் மேலே இருக்கிற மரியாதைக்கு நம்புவீங்க. ஒரு பெட்டெல்லாம் போட்டிருக்காங்க, சரி பரஞ்சோதி கூப்பிட்ருக்காப்புல, சரி ஏதோ அர்த்தத்தோடு தான் இருக்குன்ற நம்பிக்கைக்கு கேட்பீங்களே தவிர, அதை நான் உணர்ந்து நான் பார்த்தா தானே அது உண்மைன்னு நம்புவீங்க. எஸ் ஆர் நோ?
அப்போ நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கதை தான். அப்போ நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை நல்வழிப்படுத்த முடியும், வேற ஒரு பாதையில் சரியான பாதையில் நடக்க வைக்க தான் முடியும். உங்கள் கூடலாம் என்னாலாம் பயணம் பண்ணிட்டுலாம் வர முடியாது. நான் மட்டும் இல்லை, யார் நினச்சாலும் வர முடியாது. அப்போ ஆன்மீகம் என்பது ஆனந்தத்தை தராதா? ஆனந்தத்தை கொடுக்கும், ஆனால் நிரந்தர ஆனந்தத்தை கொடுக்காது. ஏன்னா ஆனந்தம் என்பதே ஒரு மாபெரும் மாயை. இப்போ நீங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படி ஒரு காருக்கு பிரேக்குன்ற ஒன்று இல்லை அப்படின்னா வண்டி நிற்காதோ, அதுபோல் உங்களுக்கு பிரச்சனைன்ற ஒன்றை கொடுக்கல அப்படின்னா திமிருத்தனம் ரொம்ப ஓவர் ஆயிரும். உங்களுக்கு கண்ட்ரோல்லே இருக்க மாட்டீங்க. நீங்கள் எல்லாமே சரியாக போச்சுன்னா நீங்கள் எதுக்கு என்னையே பார்க்க வரீங்க? நீங்கள் ஜாலியாக வீட்லேயே உட்காந்து காலாட்டிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா, கரெக்டாக தான் தம்பி இருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் மறுபடியும் ஒரு கேள்வியை கேட்பேன். கரெக்டாக தான் இருக்குன்றதுக்கு எந்த ஊரில் எந்த டிக்ஷனரியில் நீங்கள் டெஃபினிஷன் பார்த்தீங்க? அப்போ மகாவிஷ்ணுக்கு அந்த டெஃபினிஷன் தெரியுமா? எனக்கும் தெரியாது. அப்போ உன் வேலை என்னடா? எனக்கு ஒன்று மட்டும் தெரியும். என்ன? வேகமாக போகிற வண்டியை ஸ்லோ பண்ணி, இன்னும் ஸ்லோ பண்ணி, டெட் ஸ்லோ பண்ணி இப்போ வண்டியை நிப்பாட்டணும். எனக்கு அவ்வளோதான் தெரியும். மனதினுடைய வேகத்தின் வெளிப்பாடுகள் தான் சுகம் துக்கம். மனம் நின்று விட்டதென்றால் பரிபூரண ஆனந்த நிலை. ஆனந்த நிலைனா ஜாலியாக இருக்கிறதுக்கு பேர் ஆனந்த நிலை கிடையாது. ஆழ்ந்த அமைதி தான் உண்மையான நித்தியானந்த நிலை. நித்திய ஆனந்தம். நித்தியம் அப்படின்னா பரிபூரணம்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக தப்பாக ட்ரைவ் பண்ணியிருக்காங்க உங்களை பிறந்ததுலேருந்தே. சந்தோஷம் வேணும், சந்தோஷம் வேணும் தான், நீங்கள் மகிழ்ச்சியாக தான் இருக்கணும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த மகிழ்ச்சி நிலையானது இல்லைன்ற புரிதல் வர்ற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு படாருன்னு இது நிரந்தரமானது இல்லை அப்படின்ற அந்த உண்மையை தேடி வந்து விட வேண்டும். இப்போ நான் உங்களை காரு வாங்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை, வீடு வாங்க வேணான்னு சொல்லலை, கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லலை, செக்ஸ் வச்சுக்க வேண்டாம்னு சொல்லலை. நான் ஒன்று தான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த கேமுக்காக வரல. நீங்கள் வந்த கேம் என்ன அப்படின்னா, துன்பம் இன்பம் அற்ற நடுநிலையான நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா அடுத்தடுத்த பிறவிகள் என்பது உண்டு. இன்பத்திற்காக ஏங்கினாலும் அடுத்த பிறவி உண்டு, துன்பத்திற்காக ஏங்கினாலும் அடுத்த பிறவி உண்டு. இன்பமும் துன்பமும் வேண்டாம் என்று இருப்பவன் வாழும் போதே முக்தி நிலையை அடைந்து விட்டான் என்று அர்த்தம். இது எப்போ நடக்கும்? அடுத்த செகண்டை பற்றி கவலைப்படாதவனுக்கு நடக்கும். இப்போ நீ ரிசர்வ்டாப்பா, எனக்கு சீட்டு ரிசர்வ்டு கன்ஃபார்ம். பட் அது எண்டு ஸ்டேட் இல்லை. நான் அதை கடந்த உச்சகட்ட நிலைக்கு, அருட்பெருஞ்சோதி நிலைக்கு போகணும்னு நான் போராடிட்டேன். இப்போ நான் செத்தாலும் எனக்கு அடுத்த பிறவி கிடையாது, பட்டயத்தில் எழுதி தரேன் உங்களுக்கு. பட் அதை கடந்த பல்வேறு நிலைகள் உண்டு. ஜீவதுரியம், பரதுரியம், சிவதுரியம், சுத்த சிவதுரியம், சுத்த சிவதுரியாதிதம், துவாதசாந்தம், அருட்பெரும் ஜோதி நிலை வரைக்கும் இருக்குது. நான் இப்போ அதுக்கு டார்கெட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உடலில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதற்குண்டான மாபெரும் நோக்கம், மாபெரும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊர் சுற்றுறதுக்கு, கார் ஓட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் கிடையாது. இதெல்லாம் பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை. என்ன வேணாலும் என்னமோ பண்ணி தொலைங்க, நான் எதுவுமே வேணான்னு சொல்லலை. ஆனால் இது எதுவும் நான் பிறந்ததற்குண்டான அந்த நோக்கத்தை எனக்கு கொடுக்காது அப்படின்ற தன்மையில் இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும். அப்படி இல்லாட்டினா இது நிறைவு பெறாது. இதுக்கு என்னப்பா சாட்சி? என்ன படிச்சிங்க? என்ன பிஹெச்டி படிச்சிருக்கீங்க, +2 தாண்டிட்டீங்க, என்ன வாழ்க்கை வாழ்கிறீங்க? மறுபடியும் எதுக்கு என்னைய தேடி வரீங்க? பரஞ்சோதி மெசேஜ் போட்டாருப்பா, தேடி வந்தேன். இதெல்லாம் ஒரு கொடுமையான்னு கேட்காதீங்க. ஏதோ ஒரு தேவை இருக்கிறதுனால தானே தேடுறீங்க. இன்றைக்கெல்லாம் நீங்கள் விழிச்சுக்கிட்டீங்க, பிரச்சனை கிடையாது. இன்னும் இந்த விழிப்பே இல்லாமல் இதே ஜேபி சிட்டியில் ஏகப்பட்ட பேர் சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாத்துக்கெல்லாம் அதை கொண்டு போயெல்லாம் சேர்க்க முடியாது. யாருக்கு பிராப்தம் இருக்கோ, யார் இதிலேருந்து எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் எக்ஸிட் ஆக முடியுமே தவிர மற்றவன் பூரா பேர் இந்த மேட்ரிக்ஸ் கேமில் சிக்கி தவித்து தான் ஆக வேண்டும். மேட்ரிக்ஸ் கேம்னா என்ன? கலர் கலராக டிசைனாக காமிச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு சாகிற வரைக்கும் காட்டும். எதை வச்சு ஓடுறீங்க? உங்களுக்கு எழக்கூடிய எண்ணங்களை வச்சு ஓடுறீங்க. ஆமாவா இல்லையா? இப்போ உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, டக்குன்னு ஐயோ எனக்கு டைம் ஆகிடுச்சு கிளம்பணும்னு எது சொல்லுது? எண்ணம் தானே சொல்லுது. அப்போ அந்த எண்ணத்தை கொடுக்கறது யாருன்னு யோசிக்கணும்ல. எண்ணம் இல்லை என்றால் செயல் கிடையாது. ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? எங்க ஏதோ ஒரு பக்கம் தலையாட்டுங்க. எண்ணம் இல்லை என்றால் செயல் கிடையாது. தாட்ஸ் இல்லை அப்படின்னா ஆக்டிவிட்டி கிடையாது. ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? எண்ணத்தை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களா, அதுவாக வருதா?
திங்கிங் வேறு, தாட்ஸ் வேறு. நான் சிந்திப்பது என்பது வேறு, தானாக வரக்கூடிய எண்ணங்கள் என்பது வேறு. அடுத்த செகண்ட் எந்த எண்ணம் வரும்னு உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியுமா? அப்போ அந்த எண்ணத்தை கொடுக்கறது யார்? இதுதான் கேள்வி. அப்போ பிறக்கிறதுலேருந்து சாகிற வரைக்கும் எண்ணத்தை வச்சு தான் செயல் பண்ணுறீங்க. எஸ் ஆர் நோ? அப்போ பிறக்கிறதுலேருந்து சாகிற வரைக்கும் எண்ணத்தை வச்சு செயல்படுறீங்க அப்படின்னா அந்த எண்ணங்கள் தான் ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸ். எஸ் ஆர் நோ? இப்போ அந்த எண்ணத்தை கொடுக்கறது யார்? இவ்வளோதான் என் கேள்வி. எவ்வளோ பெரிய ஒரு மேட்ரிக்ஸ் கோடில் சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த நேரத்தில் இவன் இதை பண்ணணும், இந்த நேரத்தில் இவன் இதை பண்ணணும், இந்த நேரத்தில் இவனுக்கு இந்த திங்கிங் வரணும், இவன் இந்த டென்ஷனில் மாட்டணும், இவன் இந்த பஞ்சாயத்தில் சிக்கணும், இந்த நேரத்தில் இவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகணும், இந்த நேரத்தில் இவன் ரைட்டு போகணும், இந்த நேரத்தில் லெஃப்ட் போகணும். ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் ப்ரீ ப்ரோக்ராம்டு. இதுக்கு பேர் தான் கர்ம வினைன்னு சொல்கிறான். நீங்கள் பிறக்கும் போதே இது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு ஜாதக கட்டம் 12 கட்டம் இதைத்தான் சொல்லும். உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு இல்லை ஜாதக கட்டம், என்ன அனுபவிக்க போறீங்கன்னு சொல்ல போகுது. விச் மீன்ஸ் இட் இஸ் ஆல்ரெடி ப்ரீ ப்ரோக்ராம்டு, ப்ரீ பிளான்ட் அண்ட் டெஸ்டைன்ட் வெரி கிளியர்லி. புரிகிறதா புரியவில்லையா? இப்போ அந்த ஜாதகம் கட்டப்படியே வாழ்ந்து சாவ போறீங்களா, இல்லை இந்த பிறப்பு இறப்பு எனும் சுழற்சியிலிருந்து தப்பிக்க போறீங்களா? இதுதான் கேம். சரி, நான் சொன்னால் பொய்ன்னு சொல்லலாம். என்ன வர்ற போகிற சித்தம் பூரா வெறுமா பொய் சொல்லுவாங்க. சித்தனவோட அறிவாளியா நீங்கள்? சரி தம்பி, நீ சொல்கிறது பொய் தம்பி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் உங்களை திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன். 24 மணி நேரம் விடாமல் நான் பேசுகிறேன், நீங்கள் பேச முடியுமா? அப்போ நான் சொல்கிறது தான் கேட்கணும். உங்களோட பெரியவன் நான் தான், கோப்பை எனக்கு தான். தலைகீழாக நடந்து போவேன், தலைகீழாக நடந்துக்கிட்டே உபதேசம் பண்ணுவேன். உங்களால் பண்ண முடியுமா? அப்போ நான் சொல்கிறது தான் கேட்கணும். நீங்கள் பிரபஞ்ச பேராற்றலை உங்கள் உடம்புக்குள்ளே செலுத்தி உங்களை நிலைகுலைய வைக்க செய்ய முடியும்னால உங்களால் செய்ய முடியுமா? முடியும். இப்போ முடியுமா? அப்போ நான் சொல்கிறது தான் கேட்கணும். நீங்கள் நான் தான் பெரிய ஆள். புரியுதா புரியலையா உங்களுக்கு? இப்போ இந்த இடத்துல உட்காந்துட்டு நான் அறிவாளின்லாம் நீங்கள் விளையாடுறீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நான் யாரையாவது திருத்தணும்னு நினச்சா தான் இவ்வளோ தூரம் பேசுவேன். முட்டா பையன் என்னத்தையாவது பேசிட்டு திரியட்டும்னா நீங்கள் தாங்க பெரிய ஆள்னு உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். நான் பாட்டுக்கு ஏதோ பேசட்டும். ஏன்னா நான் திருத்தணும் அப்படின்ற முடிவு எடுத்தால்தான் ஒருவன்கிட்ட நான் பேச்சே கொடுப்பேன். மற்றபடி அறியாமையில் யாராவது இப்போ நான் உங்களை திருத்தணும்னு நினைக்கிறேன், அதனால தான் இவ்வளோ ஓப்பனாக உங்களை துவம்சம் பண்ணுற அளவுக்கு நான் பேசுகிறேன். இல்லைன்னா பேசவே மாட்டேன். நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் உட்காந்துக்கிட்டு. பேசு பேசு பேசு, எவ்வளோ தூரம் பேசு. நானும் பேசிக்கிட்டு இருந்தவன் தான். சரிப்பா, இப்போ நீயும் பேசுகிற நானும் பேசுகிறேன். 2 பேரோட பேச்சுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, உங்களது பேச்சு டைம் பாஸுக்கு, என்னுடைய பேச்சு திருத்துறதுக்கு. 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லையா? எதை திருத்துறதுக்கு? பாதையை திருத்துவதற்கு, எண்ணத்தை திருத்துவதற்கு. இப்போ இந்த எண்ணத்தை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும். எண்ணங்களை வைத்து தான் உங்களது வாழ்க்கையே நடக்குது அப்படின்னா எண்ணங்கள் உங்கள் கண்ட்ரோல் இல்லை. ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? ஏதோ ஒரு பக்கம் தலையாட்டுங்க. மனசார சொல்கிறீங்களா, இல்லாட்டினா இவன் போக மாட்டான் அடுத்த பாயிண்ட்ன்றக்காக சொல்கிறீங்களா? மனசார தானே சொல்கிறீங்க. அப்போ அந்த எண்ணங்கள் படி தான் உங்கள் வாழ்க்கையே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ இந்த எண்ணத்தை கொடுப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் இந்த எண்ணங்களை உங்களுக்கு கொடுக்கிறது. இந்த புதன் புத்தி ஓடுனா இவனுக்கு தாட்ஸ் இப்படி வரணும், சனி புத்தி ஓடுனா இவனுக்கு தாட்ஸ் இப்படி வரணும், சுக்கிர திசை போனால் இவனுக்கு தாட்ஸ் இப்படி வரணும். இப்போ சுக்கிர திசை ஓடுதுன்னா ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிடம் என்ன கேட்டிங்கன்னா தெரியும். அவர் எனக்கு ஃபுல்லாலாம் தெரியாது, ஜாதகம் ஜோதிடம்லாம் ஏதோ ஓரளவுக்கு இருக்கிற அறிவில். திருமாறன் நல்லா ஜாதகம் பார்ப்பார், ஜோதிடம்னு சொல்லவே வேணாம். 23 வருஷம் மலேசியாவில் இருக்கார். கேட்டிங்கன்னா தெரியும். சுக்கிர புத்தி ஓடிச்சு அப்படின்னா லாவிஷான மென்டாலிட்டியை கொடுக்கும். பகட்டு மேனிக்க வாழணும்னு தோணும். என்ன எதாவது தப்பாக சொல்கிறேன்னா கரெக்டு தானே? சரி, நான் கையை தூக்கிட்டாப்புல. நல்லா லாவிஷான மென்டாலிட்டி, சுகபோகமான வாழ்க்கை வாழணும்னு தோணும். வாகன பிரியர், காராக வாங்கணும்னு தோணும், ஏதாவது புது புது வண்டி வாங்கணும்னு தோணும். இதுவே ராகு திசை ஓடுச்சுன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். பொதுவாக ராகுவோட குணம் என்பது என்ன? இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொன்று இருக்குது. ராகுவோட குணம் பிரம்மாண்டத்தை காட்டும், வாயிலேயே பஞ்சாயத்து பண்ணும், வாயிலே செருப்படி வாங்க என்னத்தையாவது பேசி, வாயிலே ஜெயிக்கும் சில நேரத்தில். எல்லாம் ராகு பண்ணுற வேலை தான். கேது என்ன பண்ணும்? அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒன்றும் இல்லைங்க,
இப்படியே தான் இருப்பான். ஏன்னா கேது என்பவன் ஞானக்காரகன், ஞானத்தை கொடுக்குறவன். அவன் பார்க்குற உலகத்துக்கு பிரம்மாண்டமாக தெரிவான். ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஞானம்ன்றதே என்ன, ஒன்றும் இல்லைன்றதான் ஞானம். ஒன்றும் இல்லைன்றதை உணர்ந்ததுனால உலகத்துக்கு பெருசாக தெரிகிறான். ஏன், ஒன்றும் இல்லைன்றதை உணர 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 தான் அந்த பிரம்மாண்டமே வெளிப்படும். தான் ரகசியம், தான் சீக்ரெட். இது கேதுவோட குணம். புதனுடைய குணம் என்ன, ஆயக்கலைகள் 64க்கு அவன் தான் ஹெட்டு. அறிவு எல்லாம் எதை கேட்டிங்கனாலும் தெரியும். அரசியல் பேசுவான், விளையாட்டு பேசுவான், ஞானம் தெரியும். அவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. யாரு, புதன். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி. செவ்வாய் யாரு, நிர்வாகத்திறன், போல்ட்னஸ், அடிச்சிருவேன், வெட்டிடுவேன், குத்திடுவேன். நல்லா பாருங்க, இந்த செவ்வாய் திசையோ அந்த திசையோ போகிறப்ப பிச்சிருவேன், மேஞ்சிருவேன். அவனை என்ன பண்ணுறோம், இந்த தைரியத்தெல்லாம் கொடுக்குறது செவ்வாய் தான் கொடுக்கும். ஆனால் ஏதாவது தப்பாக சொல்கிறேன்னா, உங்களை வேற பக்கத்தில் வச்சு கிறுக்கு இருக்குன்னுது, அப்பப்போ கேட்டுக்கிறது நல்லதில்ல. இது செவ்வாயுடைய குணம். இதுபோல இது மாந்தின்னு ஒன்று இருக்குது, நிழல் கிரகங்கள் சொல்லுவாங்க. கழுத்தை அறுக்கிறவன் அவனுக்கு பேர் என்ன, கரெக்டு தானே? கழுத்தை அறுப்பவனுக்கு பேர் யாரு, மாந்தி. ஆளை போட்டு தள்ளணும்னா அவனை தான் ஆக்டிவேட் பண்ணி விடுவானுங்க, முடிச்சிருவான், ஆளை முடிச்சிருவான். ஏன், நீ வந்த வேலை ஒன்றும் பிடுங்கலை, இதுக்கப்புறம் ஒன்றும் பிடுங்க போகலன்றது தெரியும், நீ போ செத்துருன்னு சொல்லி ஆளை முடிச்சு விட்ருவான். எப்போ உங்களுக்கு ஆயுள் அதிகமாக கிடைக்கும் என்றால், உங்களால் இன்னொரு 10 உயிர் நல்லா இருக்கும்னா உங்களுக்கு ஆயுள் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆயுள்னா நீங்கள் வண்டிக்கு ஊற்றுறீங்களா, அந்த ஆயுள் கிடையாது. ஆயுள்னா என்ன, லைஃப் ஸ்பேன். என்ன ஆயுள், உங்களால் இன்னொரு 10 உயிர் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சா உங்களுக்கு ஆயுளை அதிகமாக கொடுப்பான். ஆனால் அவன் பாருங்க, பெரும் கருணை கொண்டவன். நீங்கள் பொண்டாட்டியை டார்ச்சர் பண்ணாலும், அதை பண்ணாலும், இதை பண்ணால், எதை பண்ணாலும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். உங்களால் ஒரு பிரயோஜனம் இல்லை, திருந்தவே மாட்டேன்னு தெரிஞ்சுன்னா முடிச்சு விட்ருவான். அப்போ இந்தந்த நேரத்திற்கு இந்த எண்ணம் எனக்கு வர வேண்டும் என்பது யார்கிட்ட கொடுத்துருக்கான், நவகிரகங்கள் கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்கான். இப்போ நவகிரகங்களின் கர்ம வினைப்படியே வாழ்ந்து சாவ போகிறோமா, இல்லை நமது அறிவை பயன்படுத்தி, 6ஆம் அறிவை பயன்படுத்தி பிறப்பு இறப்பு எனும் இந்த மாபெரும் சுழற்சியிலிருந்து தப்பிக்க போகிறோமா? இதுதான் கேம். மனித உடல் கிடைக்கிறதே மாபெரும் அதிசயம். எப்படி மனித உடல் கிடைப்பதே, இதைத்தான் ஔவையார் என்ன சொன்னாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அடேங்கப்பா, வார்த்தையை கவனிங்க. சும்மா படித்து மனப்பாடம் பண்ணிட்டு போகக்கூடாது, அதை ரசிக்கணும், அதில் ஆழமாக போகணும், போனால் தான் புரியும். அரிது, முதல் வார்த்தை என்ன, அரிது, கஷ்டமா. அப்புறம் இன்னொரு வார்த்தை என்ன, செகண்ட் வார்த்தை என்ன, மறுபடியும் அரிது தான். ஔவையார் மாதிரியான வாயிலிருந்து அரிதுன்னு வந்தாவே பெரிய மேட்ரு. 2 டைம் அரிது அப்படின்னு போட்டால் எவ்வளோ பெரிய மேட்ரு. அப்போ என்ன, அரிது அரிது, எது அரிதான், மானிடராய் பிறத்தல் அரிது. அடேங்கப்பா, மனுஷனாக பிறக்கிறதே பெரிய கஷ்டமா. அதனினும் அரிது, அதுவே கஷ்டமா. அதனினும் அதோட பெரிய கஷ்டம் ஒன்று இருக்கான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அரிதுல இருந்து தப்பிச்சிட்டோமா இல்லையா, மனுஷனா பிறந்துட்டோமா இல்லையா. அதனினும் அரிது, அதோட பெரிய கஷ்டம் ஒன்று இருக்கான். அது என்ன, கூன், குருடு, செவிடு, பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அடேங்கப்பா, கூன் இல்லாமல், குருடு இல்லாமல், செவிடு இல்லாமல், முழுதாக ஆணாக முழுதாக பெண்ணாக பிறப்பது ரொம்ப 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 எத்தனை ரொம்ப வேணாலும் போட்டுக்கோங்க, அவ்வளோ பெரிய கஷ்டமா. இப்போ இது 2லையும் பாஸ் பண்ணிட்டோமா இல்லையா, நம்ம பாஸ் பண்ணிட்டோமா இல்லையாங்க. சரி, இப்போ பாஸ் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும் இந்த உடம்பை வச்சு, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம் பட மெய் ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. யாரு யார் சொன்னது இது, திருமூலர். உடம்பார் அழியின் உயிரார் அழிய, உடம்பு போயிருச்சுன்னா உயிர் போயிரும். உயிர்னா என்ன, ஆன்மா போயிடும், மறுபடியும் அடுத்த பாடி மனுஷனாக கிடைக்கிறதெல்லாம் கன்ஃபார்ம்லாம் பண்ண முடியாது. நாயா பேயா குதிரையா கூட பிறக்கலாம், மறுபடியும் அதிலிருந்து வர்றதுக்கு ரொம்ப டீக்ரேட் ஆகிடுவீங்க. எப்போ, புண்ணிய செயல்கள் செய்யவில்லை என்றால். உடம்பாரடியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம். திடம்பட மெய்ஞானம்னா என்ன, ஸ்ட்ராங்கான மெய்ஞானம் வரவே வராதான் உடம்பு போயிடுச்சுன்னா. திடம்பட மெய் ஞானம் சேரவும் மாட்டார், வராதரா அவனுக்குன்றாப்புல. உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின், எப்படி எழுதியிருக்காப்புல பாருங்க, என்ன ஞானம், என்ன ஒளியாற்றல். உடம்பை எப்படி வளர்க்குறது, எப்படி இப்படி வளர்க்குறதா, ஹெல்த்தியாக வளர்க்கணும்.
உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின். உண்மையான ஹெல்த்தி பாடி எப்படி இருக்கும்னா, வள்ளலார் எப்படி இருந்திருப்பார் தெரியுமா? நீங்கள் பார்க்குறதெல்லாம் வள்ளல் பெருமானுடைய உருவமே கிடையாது. எலும்பும் தோலுமா, பார்க்குறதுக்கு விகாரமாக, கன்றாவியாக, கேவலமாக, எப்போ பார்த்தாலும் சோகமாக இருப்பார். அவர் தான் வள்ளலார். இன்றைக்கி நல்ல தேஜஸாக ஒயிட் கலர் ஃபோட்டோவை போட்டு பூரா ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஏன்? ஆன்ம பலம் பொருந்தியவனுக்கு உடல் பலம் இருப்பது போல தெரியும், ஆனால் இருக்காது. ஏன்? ஆன்ம பலம் உடல் பலத்தை விட பல லட்சம் கோடி மடங்கு ஆற்றல் மிக்கது. இப்படி தட்டினார்னா அடித்து அடுக்கி மேலே இருந்து லைட்னிங் வரும். லைட்னிங்னா என்ன? மின்னல் வெட்டும் தொட்ட இடத்துல. இதுதான் ஆன்ம பலம். நமக்கு தேவை ஆன்ம பலமா உடல் பலமா? நல்லா சாப்பிட்டு உடல் பலத்தை மட்டும்தான் ஏற்றி வச்சிருக்காங்க. ஆன்ம பலம் எங்க? திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின். உடம்பை எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, நல்ல சத்தான உணவுகளை வைத்து உணவுகளை சாப்பிட்டு இந்த உயிர் தங்குவதற்கு இந்த உடலையே கோவிலாக மாற்ற வேண்டும். நீங்கள் கோயில் போய் வெளியூரில் கட்டுறது, வெளிநாட்டில் கட்டுறது, நீங்கள் தங்கியிருக்கிற நிலத்தில் கட்டுறதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல இந்த உடம்பை கோவிலாக மாற்ற வேண்டும். அதவே நம்மளால் முடியலன்னா நீங்கள் கோவில் கட்டி என்ன பிரயோஜனம்? உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. உடம்பு வளர்ந்துருச்சுன்னா உயிர் வளர்ந்துருங்கிறார். இதே மாதிரி பாட்டு வரிசையாக என்னால் பாட முடியும். பட் எனக்கு இந்த மனப்பாடம் பண்ணி ஏதோ 4-5 பாட்டு தான் வச்சுருக்கேன். ஃபுல்லாக அனுபவத்தில் வர்றதுனால பேசிக்கான பாடல் மட்டும் இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக நம்ம விளக்கங்களில் போயிடும், இல்லைன்னா ரொம்ப குழம்பிடுவீங்க பாட்டுக்குள்ளேயே டீப்பாக போனோம்னா. உங்கள் வேலை என்ன அப்படின்னா, இந்த உடலை கொடுத்ததற்குண்டான மாபெரும் நோக்கம் நீங்கள் இறை நிலையை அடைய வேண்டும். ஏன் அடையணும்? இல்லைன்னா மறுபடியும் மாட்டிட்டு சிக்கி தவிப்பீங்க. சிக்கி தவிக்கிறோம். உனக்கு என்னப்பா பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு என்ன பிரச்சனை? டைம் ஆனால் ஸ்பீச்சை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். டாட்டாப்பா, நான் தவம் பண்ணுவேன், தானம் பண்ணுவேன், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு இருப்பேன், நான் தப்பிச்சிருவேன். சொல்லத்தான் முடியும், நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். சரி, நான் ஃபாலோ பண்ணலைன்னா என்ன ஆகும்? இப்போ நல்ல தண்ணி கிடைக்குதா உங்களுக்கு? நல்ல சாப்பாடு கிடைக்குதா? ஹெல்த்தியான சாப்பாடு கிடைக்குதா? நீங்கள் சாப்பிட்ற அரிசியில் 1,20,000 வகை அரிசி இருந்தது. இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ற ரைஸ் பூரா பாலிஷ்டு ரைஸ். ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? எப்படி? அதில் என்ன சத்து இருக்குது? அரிசி மாதிரி. நீங்கள் சாப்பிட்றதுக்கு பேர் என்ன? அரிசி சாயாமா? அதுக்கு பேர் என்ன? அரிசிக்கு மலாயில் என்னங்க? என்னது? பிராஸா? சரி, ஓகே, ஏதோ ஒன்று. அரிசினே போயிடுவோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்? அப்போ சாதமுக்கு என்ன சொல்லுவீங்க? நாசிக். அப்படி சொன்னால் ஈஸியாக. நீங்கள் சாப்பிட்ற நாசிக் உங்களுக்கு குவாலிட்டியான நாசிக்கா? கார்போஹைட்ரேட்டே உடம்புக்கு கேடா. அதுலேயே நல்ல கார்போஹைட்ரேட் இல்லை இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ற அரிசியில். எஸ் ஆர் நோ? 30-40 வயசில் சுகர் கம்பல்சரி வருது. சுகர் இருக்கிறதே பெருமையாக நினைக்கிறேன். ஐயோ, எனக்கு 440ங்க, உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு 320 தான் இருக்குன்றீங்க. நீங்கள் இன்றைக்கி சுகர் இருக்கிறது என்னமோ சொத்து இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். பணக்கார வியாதி. சுகருக்கு பேர் என்ன? சுகர் இருக்குனாவே அவனுக்கு கோடீஸ்வரன் அர்த்தம். இதில் என்ன கொஞ்சம் கூட ஒரு வெக்கம் வேணாமா நமக்கு? சுகர் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கோம். உட்காந்து எனக்கு 420 உங்களுக்கு 520ன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இது எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்? சிரிப்பதற்கும் இது சிந்திப்பதற்கும் தான். இப்படியே நீங்கள் போனீங்கன்னா, மாத்திரை வந்துருச்சு. இப்போவே மாத்திரை போட்டிங்கன்னா உங்கள் பசி ஆறிடும். தெரியுமா? வந்துருச்சுங்க. போக 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 மாத்திரையும் வேணாம், ஊசி போட்டுக்கிட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு பசிக்காதுன்றான். இன்னும் போக 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 நீங்கள் பிறக்காத எப்படி வந்துடும் அப்படின்னா, பிள்ளைய பெற்றுக்கிட்டால் உனக்கு என்னெல்லாம் இன்பம் கிடைக்குமோ அந்த மாதிரி நீங்கள் உட்காரு, மிஷினை மாட்டிட்டு அந்த மாதிரியான ஃபீலிங் உனக்கு கொடுத்துட்றேன்னு வந்துடுவான். ஒரு புல்லை பெற்று பிறந்து மார்புல பால் கொடுத்து அதை வளர்த்து எடுத்தால் என்ன ஆகுது? உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதுல்ல? உங்களுக்கு தேவை சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே? அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை உன்னை மைண்ட்லேயே நான் ப்ரோக்ராம் பண்ணி விட்றேன்னு வந்துடுவான். என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தேவை என்ன? சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் பிள்ளைய பற்றி வளர்த்தா கூட கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அதுக்கு ஒரு ப்ராடக்டை கொண்டு வருவான் அடுத்து. உங்களுக்கு இப்படி ஒரு புரியுதா நான் சொல்கிறது? உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு திருப்தி நிலையை நான் கொடுத்துட்றேன். அப்போ நீங்களும் போவீங்க, அது கஸ்டமராக போவீங்க. அதான் இதில் இருக்கிற பெரிய கூத்து. போக போக இதுவும் நடக்கும். உடம்பு வலிக்குமா வலிக்காதா? அப்போது ஆல்ரெடி பெரிய கனவுல இருக்கிறோமா? இப்போ அந்த மாதிரியான கொடுமையெல்லாம் வந்தால் எப்படி சமாளிப்பீங்க நீங்கள்? எங்கே போய் முட்டிக்கிறது? நம்ம
நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல தண்ணி இல்லை, நல்ல வழிகாட்டுதல் இல்லை. பணத்தை கொடுத்தா இன்றைக்கி நீதியவே விலைக்கு வாங்கிடலான்ற தன்மை வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. எப்படி வாழ்வீங்க? என் வீட்டுக்கு பஞ்சாயத்து வரல தம்பி, அது வரைக்கும் சந்தோஷமாக இருப்பேன்றீங்களா? நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஆப்பு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய தேரி ஒன்று இருக்குது, என்ன? அடுத்தவன் படுற கஷ்டத்தை பார்த்து கஷ்டப்படாதவனுக்கு சீக்கிரம் வீட்டில் கஷ்டம் வந்துடும். இயற்கையின் மாபெரும் லா இது, யூனிவர்சல் லா. என்ன? இன்னொரு உயிர் கஷ்டப்படும் போது, இன்னொரு உயிர் வேதனைப்படும் போது, இன்னொரு உயிர் துன்பப்படும் போது, இன்னொரு உயிர் காயப்படுத்தப்படும் போது, செய்தி வழியாகவோ டிவி நியூஸ் வழியாகவோ இன்னொருத்தர் சொல்லியோ உங்கள் மனசு உருகலை, நீங்கள் கஷ்டப்படலைன்னா அந்த பிரச்சனை சீக்கிரம் உங்கள் வீட்டுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். எப்படி வசதி? ரொம்ப பயம் பொறுத்துறேன்னா பயம்லாம் பொறுத்தலை, இருக்கிறது தான் சொல்கிறேன், வேறு வழி இல்லைல்ல. இப்படியே ஜாலியாக என் வீட்டுக்கு பிரச்சனை வரல, நான் நிம்மதியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், இப்படியே வாழ்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உயிர் போயிடும். உயிர் போனாலும் நிம்மதியாலாம் போகாது. இப்படி எப்படி உட்காந்து இப்படியே பயத்து, அப்போ தான் இறைவன் மேலே பக்தி வரும், இறைவன் மேலே நம்பிக்கை வரும். நான் என்ன சொல்கிறேன், உங்கள்கிட்ட பொய் சொல்லி எனக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. என் பேரை எங்கேயாவது பயன்படுத்துங்கன்னு சொல்கிறேன்னா அவசியமே கிடையாது, நான்ற ஒன்றே கிடையாது. அப்புறம் என் பேரை நீங்கள் பயன்படுத்தினா என்ன, பயன்படுத்தாட்டி எனக்கு அதை பற்றி அவசியமே. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பேரை யூஸ் பண்ணாதீங்க, காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் பேரை யூஸ் பண்ணாதீங்க, எதையும் எங்கேயும் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் தெளிஞ்சிருங்க. நான் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறதுலாம் ஒன்று தான், என்ன? தெளிஞ்சிருங்க. எப்படி தெளியணும்? நான் சாக போகிறேன், எப்போ வேணாலும் சாகலாம், இப்போ இந்த செகண்ட் எனக்கு உயிர் போகுது அப்படின்னா எனக்கு சீட்டு ரிசர்வ் ஆயிடுச்சு, அடுத்த பிறவியில் நான் அஷ்யூர் பண்ண முடியும். உங்களால் முடியுமா? இவ்வளோ தான் என் கேள்வி. இந்த செகண்ட் எனது உயிர் பிரிந்தாலும் கூட நிம்மதியாக ஜாலியாக டாட்டா பாய் பாயின்ட்டு நான் போயிடுவேன், நீங்கள் போக முடியுமா? இதுதான் கேள்வி. முந்தானேத்து கூட அவுட் ஆஃப் பாடி இந்த ஜோதியன் எனக்கு தெரியும், நான் எங்கே இருக்கிறேன்றதே தெரில. அவர் பார்த்து மிரண்டுட்டார், என்னடா அவன் அடிக்கடி போகிறான் அடிக்கடி வரான். போனால் போனது தான், மெஜிஷியன் நினச்சிடாதீங்க. இதெல்லாம் எல்லாருனாலையும் முடியும். உடலை விட்டு உயிர் பிரிக்கிறதுக்கு சின்ன சின்ன ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும், சில நேரத்தில் அதுவே போகும், அதுவே வரும். எதுக்கு? போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரும். போகும் வரும், போகும் வரும், போகும் வரும், போச்சுன்னா போனது தான். அதுக்கப்புறம் போகும்போது புண்ணியமும் ஜீரோ பாவமும் ஜீரோவில் இருக்குன்னா முடிஞ்சு, யூ ஆர் நவ் இன் சேஃப் சிச்சுவேஷன். அடுத்த பிறவி என்பது கிடையாது. புண்ணியம் நம்பர் 1 இருந்தாலும் பாவம் நம்பர் 1 இருந்தாலும் இல்லை நம்பர் 1 தாண்டி பல நம்பர் இருந்தாலும் அடுத்த பிறவிகள் என்பது உண்டு. மாட்டிக்கிட்டு தவிப்பீங்க. மலேசியாவில் பிறந்து நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்துட்டீங்க, பிரச்சனை இல்லை. ரொம்ப மோசமான நாடு சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரியான ரொம்ப கஷ்டப்படக்கூடிய, போட்டு தள்ளக்கூடிய, எய்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்டில் போய் உங்களை பிறக்க வைக்கிதுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன சூஸ் பண்ணி வரீங்களா? இந்த நாட்டில், இந்த வீட்டில், இந்த இடத்துல நான் போய் பிறக்கணும்னு நீங்களா சூஸ் பண்ணி போகிறீங்க? போடா வெண்ணன்னு அனுப்புவாங்க, போயிடணும், சரிங்க ஐயா அப்படின்ட்டு போயிட வேண்டியதுதான். அது எங்கே அனுப்புதோ அங்கே தான் போக முடியும் நம்மளால். சீரியஸ்னஸ் புரியுதா? உங்கள் மனைவியை நீங்கள் சூஸ் பண்ணலாம், உங்கள் அப்பா அம்மாவை சூஸ் பண்ண முடியுமா நீங்கள்? அப்போ இதை நிர்ணயிக்கிறது யார்? அவன் தான் நிர்ணயிக்கிறான். அவன் எதை வச்சு நிர்ணயிக்கிறான்? நீங்கள் செய்கிற பாவ புண்ணியத்தை வச்சு நிர்ணயிக்கிறான். நீங்கள் செய்கிற பாவ புண்ணியத்தை பொறுத்து நல்ல அம்மாவா நல்ல அப்பாவா, கெட்ட அம்மாவா கெட்ட அப்பாவா, வசதியான வீடா வசதி இல்லாத வீடா, நோயுள்ள உடம்பா நோய் இல்லாத உடம்பா, நல்ல நோய் இல்லாத உடம்புல அப்புறம் நோய் கொடுக்கணுமா இல்லை கொடுக்கக்கூடாதா? இது எல்லாமே எதை பொறுத்தது என்றால் நீங்கள் செய்யும் செயல்களை பொறுத்தது. செயல்கள் எதை பொறுத்தது? பாவ புண்ணியங்களை பொறுத்தது. புரிஞ்சுதா புரியலையா? ஈஸியாக போச்சு உங்களுக்கு. ஏதோ வாழ்ந்து அப்படியே எப்படி போனால் எனக்கு என்ன, நான் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கேன், எனக்கு சாப்பாட்டுக்கு பணம் வருது, நான் சம்பாதிக்கிறேன், நான் வசதியாக இருக்கேன், நான் கோடி கோடியாக என்னத்தை கோடி கோடியாக வச்சு என்னத்தை பண்ண போகிறீங்க? நானும் பரஞ்சோதி என்ன நேற்று தான் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு பில்டிங், அவர் பேர் எனக்கும் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன். எத்தனை கோடின்னு இருக்கும் அந்த வீடு? மலேசியனோட கரன்சிக்கு உங்களுடைய கால்குலேஷன் படி 1.8 மில்லியன் வீடு, வால்வோ காரு அத்தனை வச்சுருந்தாப்புலன்னா அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், இப்போ அவர் இல்லை. ஏன்? இதய துடிப்பு ஸ்லோவாகி ஆளே அவுட்டு. ஏன்? அவர் பார்த்த தொழில் அந்த மாதிரி தொழில். அது என்ன தொழில்னா அப்புறம் அவர் உயிர் எடுங்க, என்கிட்ட கேட்காதீங்க.
ஒருவனுக்கு நாம் செய்யும் செயல் அவனை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், திருப்திப்படுத்த வேண்டும். நாம் செய்கிற செயல் இன்னொரு உயிரை காயப்படுத்துது, வேதனைப்படுத்துனா முடிஞ்சு உங்களை போட்டு தள்ள போகுதுன்னு அர்த்தம். அடுத்த பிறவியும் ரொம்ப கேவலமாக இருக்கும். மனிதனுடைய பார்வைக்கு சொத்து சேரும், புகழ் சேர்ற மாதிரி இருக்கும், வீடு நல்லா பில்டிங்காக ஏறுற மாதிரி இருக்கும், 10 கார் 20 கார் இருக்கும், வீட்டில் நிம்மதியே இருக்காது, எவனும் சப்போர்ட்டுக்கு வரமாட்டான். நான் எத்தனை பேர்த்த பார்க்குறேன். பணம் மட்டுமே பிரதானமாக வைத்து கொண்டு நீங்கள் ஓடும்போது, எனக்கும் பணம் அவசியம் தான், நான் இல்லைன்னு சொல்ல, அவசியமான பணம் பிரச்சனையே கிடையாது. அதுவும் ஒருவன் பணம் கொடுக்கும்போது மனம் உவந்து கொடுக்கணும், வைத்தறிச்சலில் கொடுக்கக்கூடாது. ஐயோ போதேன்னா நீங்கள் போயிடுவீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. கான்செப்ட் புரியுதா? புடுங்கக்கூடாது அவன்கிட்ட இருந்து, பாவம், அவனே பாவம், அதை சம்பாரி. அப்படி நீங்கள் ஆத்திர அவசரத்துக்கு பிடுங்கிட்டீங்கனாலும் நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட்லேயோ சர்வீஸ்லேயோ அவன் திருப்தி அடைஞ்சிடணும், மேட்ச் ஆயிரும். ஐயையோ போச்சுன்னு கதறினானா உங்களுக்கு அடி விழுகும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு அடி விழுகும், உங்கள் சார்ந்தவன் எல்லாத்துக்கும் அடி விழுகும். ஏன்? நீங்கள் கொடுக்குறத வச்சு உங்களை சார்ந்திருக்கிறவன் எல்லாரும் என்ஜாய் பண்ணுறான்ல, அப்போ இதையும் சேர்த்து தானே என்ஜாய் பண்ணி ஆகணும். கால்குலேஷன் புரிகிறதா? இப்போ எப்படி வாழணும்? இறைவனுக்கு பயந்து வாழணும். இறைவனுக்கு எப்படி பயந்து வாழ்ற? எப்போ பார்த்தாலும் அந்த பயம் கிடையாது. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, உங்களுக்கு என்ன, நீங்கள் சில பேர் கோடியாக பணம் சம்பாதிக்கிறீங்க, ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பெரிய நல்ல வாழ்க்கை வாழ்றதா நினைப்பா? உங்களை லாக்கில் சிக்க வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். என்னென்ன அர்த்தம்? கண்ணு தெரியுமா? கண்ணு முன்னு தெரியாமல் போவீங்க. நீங்கள் பணம் காசு அதிகமாக இருக்குன்னா எப்படி போவீங்க? கண்ணு முன்னே தெரியாது, எப்படியோ போவீங்க. எவனையும் கண்டுக்க மாட்டீங்க, ஈகோவில் ஆடுவீங்க, எவனையும் மதிக்க மாட்டீங்க, எவனுக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. சும்மா உங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க, நீங்கள் இப்படி கிள்ளி கூட கொடுக்க மாட்டீங்க. இத்தினோண்டு ஓரத்தில் கொஞ்சம் தொட்டு வேணால் நக்கிக்கப்பா, அவ்வளோலாம் கொடுக்க முடியாதுப்பாம்பீங்க. ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய 4 ஆப்பிள்கள் கீழே உள்ள 4 பேருக்கும் கிடைக்க வேண்டும் என்பது இயற்கையின் கொடை, இயற்கையின் விதி. இயற்கை கரெக்டாக கொடுத்துருச்சு, 4 ஆப்பிளை கொடுத்துருச்சு, ஒரு மரத்தையும் கொடுத்துருச்சு, கீழே 4 ஆளையும் கொடுத்துருச்சு. இப்போ இந்த இயற்கை என்ன பண்ணுது? இந்த பிறவி எனும் பெரும் சுழற்சியிலிருந்து உங்களை தப்பிக்க வைக்கிறக்கா என்ன பண்ணுது? அறிவுன்ற ஒன்று கொடுத்து சோதிக்குது. எப்படி சோதிக்குது? இந்த 4 ஆப்பிளையும் 4 பேர் பகிர்ந்து சாப்பிட்றானுங்களா, இல்லை மரம் ஏற தெரிஞ்ச ஒருத்தன் ஒரு ஆப்பிளை மட்டும் எடுத்து 3 பேர் கொடுத்துட்டு மீதி 3 ஆப்பிளை தனியாக சாப்பிட்றானான்னு சோதிக்குது. எது சோதிக்குது? இயற்கை சோதிக்குது. நீங்கள் பொண்டாட்டி ஏமாற்றலாம், புருஷனை ஏமாற்றலாம், பிள்ளைங்களை ஏமாற்றலாம், இயற்கையை ஏமாற்ற முடியுமா? முடியுமா? அப்படியே ரெக்கார்ட் ஆகும் எல்லாமே. நீங்கள் பண்ணுற வேலை, விடுற மூச்சு, செய்கிற செயல் ரெக்கார்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நீங்கள் இயற்கைக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்போது உடல் தெம்பு இருக்கிற ஒருத்தன் ஒரு பழத்தை 3 பேருக்கு கொடுத்துட்டு 3 பழத்தை சாப்பிட்றவன் உத்தமனா, கொஞ்சோண்டு கடிச்சிட்டு அந்த 3.25 பழத்தையும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறவன் உத்தமனா? பகிர்ந்து கொடுப்பவன் தான் உத்தமன். எத்தனை பேருக்கு இங்கே பகிர்ந்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது? இதுதான் கேள்வி. இப்போ கேமே இப்போ இதில் தான் இருக்குது. தம்பி, என் குடும்பத்துக்கே பத்தலையே, பத்தாம தான் போகும். ஏன் ஆசை அவளை வச்சிங்கன்னா எப்படி பத்தோம்? தம்பி, எனக்கு தங்கம் வேணும். உங்கள் வீட்டில் தங்கமே இல்லையா? பவுனாக வேணும் தம்பி. எதுக்கு பவுனாக வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இல்லை தம்பி, அதான் தம்பி சேஃப்டி. உங்களுக்கு சேஃப்டி தங்கம் வைரம் கொடுக்குதா, இறைவன் கொடுப்பாரா? கேம், அடுத்த கேம் அங்கே தான். தங்கம் வைரம் இருக்கக்கூடிய பல பேர் பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாத நோய்களோடு சுற்றி திரிகிறார்கள். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தங்கம் வைரம் சம்பாதிக்கிறேன், பணம் சம்பாதிக்கின்ற பேரில் பாவத்தை அதிகமாக சேர்த்து கொண்டு சஃபர் ஆகி கொண்டு இருக்கிறார்கள். ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? தங்கம் இருக்கும், வைரம் இருக்கும், பேங்க் பேலன்ஸ் இருக்கும், உடம்புல நோய் இருக்கும் கூடவே. எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க? ஆரோக்கியம் இல்லாத செல்வ வளம் அவசியமானதா? எப்படி பயன்படும் உங்களுக்கு? எந்த விதத்தில் பயன்படும்? எப்படி அதை வச்சு எப்படி பயன்படுத்துவீங்க? அப்போ இறை என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களை அடுத்தடுத்த கட்டம் வளர்ச்சிக்கு எப்படி தெரியுமா கொண்டு போகும்? உங்கள் வாழ்க்கையை நான் வாழ முடியாது, என் வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது. இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி வாழணும்னு நான் சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனை வரத்தான் செய்யும், சாகிற வரைக்கும் வரும். ஏன்னா அதுக்கு பேர் பிரச்சனை இல்லை, புரிதல் இல்லாதனால அதுக்கு பேர் பிரச்சனை.
எனக்கும் தான் பிரச்சனை வருது, எனக்கும் தான் பஞ்சாயத்து வருது. ஆனால் நான் எல்லாத்துலேயும் தப்பிச்சு வந்துக்கிட்டே இருக்கேன். ஏன் நான் கடவுளோட குழந்தையா? அப்போ நான் கடவுளோட குழந்தை, நீங்கள் என்ன சாத்தானோட குழந்தையா? நீங்கள் எல்லாரும் இங்கே கடவுளோட குழந்தை தான். ஏன் எனக்கு சொல்யூஷனும் பின்னாடியே வந்துடுது அப்படின்னா, எனக்கு பிரச்சனை வரும்போது அதை நான் பிரச்சனையாக பார்க்கல, அதை நான் சேலஞ்சாக பார்க்குறேன். என்னவா பார்க்குறேன்? நீங்கள் பிரச்சனையாக பார்க்குறீங்க, வலிக்குது. நான் என்னவா பார்க்குறேன்? சேலஞ்சுனா என்ன? அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்ப்பேன். எப்படி பார்ப்பேன்? எப்படி இந்த சேலஞ்சை நான் எப்படி சால்வ் பண்ணுறது? அப்போ எனக்கு ரூட் கிடைக்குமா கிடைக்காதா? ஏன் என்னுடைய மனம் இந்த சேலஞ்சுக்கு உண்டான பதிலை தேடுகிறது. பதிலை தேடும்போது மனமே குருவாக இருந்த செயல்பட்டு அந்த பதிலை மனசே தான் கொடுக்குது, இறைவன் கொடுக்கலன்னா உள்ளதான் இருக்கிறான், இறைவன் வெளியே இல்லை. நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? ஐயோ பிரச்சனை, ஐயோ பிரச்சனை, ஐயோ பிரச்சனை. இந்த மைண்டு நம்ப ஆரம்பிச்சிருது. என்ன பண்ண ஆரம்பிக்குது? நம்ப ஆரம்பிச்சோன்னே அப்போ பிரச்சனை தான் போல, பிரச்சனை தான் போல, பிரச்சனை தான் போல, பிரச்சனை தான் போலன்னு சிக்கிக்கிறீங்க உள்ள. பிரச்சனையாக நம்புனீங்கன்னா பிரச்சனை தான், சேலஞ்சாக பார்த்து எனக்கு சொல்யூஷன் கிடைக்கும்னு நம்புனீங்கன்னா இது நம்பி இதுக்கு இந்த மனசு அப்படின்ற இந்த குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்கணும். என்னன்னு சொல்லி புரிய வைக்கணும்னா, உனக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது, எல்லா பதிலும் உனக்குள்ளே தான் இருக்குது, எல்லா பிரச்சனைக்கு சொல்யூஷன் உனக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த மனசுக்கு அப்படின்னா, நீ தாண்டா எல்லா கேள்விகளுக்கும் நீ தாண்டா சாவின்றதை உனக்கு புரிய வைக்கணும். இப்போ இவ்வளோ தூரம் பேசுகிறேன், எனக்கு யார் இவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்தா? போன கிளாஸ் எத்தனை பேர் அட்டன் பண்ணீங்க? கை தூக்குனீங்களே. போன கிளாஸில் பேசினேன், ஏதாவது இந்த கிளாஸில் பேசுகிறேன்னா நான்? நீங்கள் மறுபடியும் இன்னும் 100 கிளாஸ் வந்தீங்கன்னா புதுசாக பேசுவேன் நான். ஆனால் மேட்ரு ஒன்று தான், என்ன எதுவும் வெளியில் எல்லாம் உள்ளதாக இருக்குது. டிசைனாக பேசுவேன், கலராக பேசுவேன். நீங்கள் பிரச்சனை, ஐயோ பொண்டாட்டி பிரச்சனை தம்பி, ஐயோ கடன் பிரச்சனை தம்பி, எனக்கு சாப்பாடு பிரச்சனை தம்பி, அது பிரச்சனை தம்பி, இது பிரச்சனை தம்பி. டிசைனாக கலராக தான் வேறு இருக்குது. மேட்ரு ஒன்று தான், என்ன இதுக்குண்டான சொல்யூஷன் என்கிட்ட இருக்கு நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மனமே அதற்குண்டான பொக்கிஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் மாபெரும் ரகசியம். ஏன்னா உண்மையான செல்வம் என்ன அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் அல்லது ஞானம், அதுதான் உண்மையான சொல்யூஷன். இப்போ நான் என்ன கேட்குறேன், தங்க கட்டியும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், அது பொக்கிஷமா இல்லையா? அறிவில் பேசுங்க, இப்போ டக்குன்னு ஞானி மாதிரி பேசாதீங்க. இப்போ ஒரு தங்க கட்டியை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், அது பொக்கிஷமா இல்லையா? சரி, தங்கம்னா என்னன்னே தெரியலன்னு வச்சுப்போம் உங்களுக்கு, இப்போ அது பொக்கிஷமா? அப்போ தங்கம் பொக்கிஷமா, தங்கத்தை பற்றிய ஞானம் பொக்கிஷமா? அப்புறம் இப்போ உங்ககிட்ட நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு 100 மில்லியன் மலேசியன் ரிங்கெட்ஸ் பணம் கொடுத்துட்றேன். பணம்னா உங்களுக்கு என்னன்னே தெரியல, இப்போ இது பொக்கிஷமா? அப்போ கலர் பேப்பர் தானுங்க அது. அப்போ அந்த கலர் பேப்பருக்கு வேல்யூ கொடுக்கறது எது? சோ கால்டு இன்டெலிஜென்ஸ். அப்போ ஞானம் தானே உண்மையான செல்வம். இதனால தான் சொல்லலாம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னா என்ன? கண்டதை பேசுறது, காசிப்ஸ் பேசுறதா? ஞான செல்வம், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்றான். அதான் தலைன்றான். ஏன்? அது இல்லைன்னா இதெல்லாம் வேல்யூ இல்லைங்கிறான். தலை போயிடுச்சுன்னா முண்டம் செயல்படுமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனை கலராக இருக்குது, டிசைனாக இருக்குது, ஆனால் எல்லாத்துக்கும் பதில் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அது என்ன பண்ணுனா, மனசை நீங்கள் நம்பும்போது, கொஞ்சம் பொறுமையாக செயல்படும் போது இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றதுக்கு உண்டான சொல்யூஷனை அதுவே கொடுக்கும். அது எப்படி தம்பி? பணப்பிரச்சனைக்கு எப்படி தம்பி அது கொடுக்கும்? பணப்பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கும். எப்படி? கட்டுக்கட்டாக நோட் அடிக்கிறதுக்கா? இப்போ உங்களுக்கு ஒரு 1 மில்லியன் இப்போ பணம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா உங்கள் ரூட்டு படியாக உங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு இப்போ பணம் தான் பிரச்சனை. பணத்தை தாண்டி மனசுக்கெல்லாம் போகிறதே இல்லை. இருந்தாலும் உங்கள் பிரச்சனை படியே வரனே. ஒரு 1 மில்லியன் ருபீஸ் இல்லை 1 மில்லியன் ரிங்கெட்ஸ் இப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இந்த 1 மில்லியனுக்கு ஈக்குவலான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை முடியுமா முடியாதா? நீங்கள் ப்ரெஷர், டென்ஷன், கவலையில் இருக்கிறதுனால அதுக்கு உண்டான சொல்யூஷன் உங்களுக்கு தெரியல. மனம் பக்குவப்படும் போது, அமைதி நிலைக்கு போகும்போது என்ன ஆகுனா, உள்ளுக்குள்ளேருந்து தானாகவே அது பிறக்கும், சொல்யூஷன் பிறக்கும் போகும்போது அதுதான் டக்குன்னு அந்த ஒரு ஸ்பார்க் தட்டும் உங்களுக்கு. அந்த ஸ்பார்க் கரெக்டாக செயல்படும். அது எப்போ செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனம் அமைதி பெறும்போது மட்டும்தான் அது செயல்படும். அது வரைக்கும் செயல்படாது. இதனால தான் இத்தனை பேர் இத்தனை பிரச்சனை இருக்கு. பொண்டாட்டி பிரச்சனையாக மனம் அமைதியாக வேண்டும், புருஷன் பிரச்சனையாக மனம் அமைதியாக வேண்டும், பண பிரச்சனையாக மனம் அமைதியாக வேண்டும்,
உடல் பிரச்சனையா, மனம் அமைதியாக வேண்டும். எந்த பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் தான். என்ன? மனம். என்னங்க உண்மையாகவே அமைதியாகிட்டீங்களா நீங்கள்? பதில சொல்லுங்க கிளாஸ் முடிகிற வரைக்கும். அது மனம். ஏன் மனம் அமைதியாக வேண்டும்? சரியான முடிவெடுக்க, பதில்கள் தானாகவே உள்ளுக்குள் இருந்து கிளம்ப. அனைத்திற்கும் எது ஆதாரம்? மனம். மனம் அமைதி பெற அமைதி பெற அமைதி பெற அமைதி பெற அனைத்தும் உள்ளுக்குள் இருந்து தானாக மலரும். கோயிலுக்கு தானே அனுப்பிட்டு இருக்காங்க இன்னும் உங்களை. எவனுக்கு வந்து உனக்குள்ளே எல்லாம் இருக்குன்னு எவன் சொல்லித்தரான்? அப்போ கோயிலுக்கு போகிறது தப்பா? நானும் தான் போவேன். எதுக்கு? சும்மா டைம் பாஸ்க்கு போகணும். அங்கெல்லாம் ஜாலியாக போய் அந்த சிற்பங்களை ரசித்து உட்காந்து அங்கே இருக்கக்கூடிய வைப்ரேஷனை சாப்பிட்றதுக்கு போகணும். அங்கே கடவுள் இருக்குன்னெலாம் போகக்கூடாது. ஏன்? கோயிலுக்கு போகும்போது அப்போ என்ன தம்பி நடக்குது? ஆல்ரெடி அமைதியான சூழல், அந்த வைப்ரேஷன் அங்கே இருக்கும். அப்புறம் என்ன? மந்திரம் ஏதோ ஒன்று சொல்லி 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 அந்த இடத்த இன்னும் கிளென்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் என்ன? அந்த இடத்த கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கும்போது ஒரு சில நல்ல ஆற்றல்கள் அந்த இடத்துல பிரவேசம் பண்ணும். அப்புறம் என்ன? அந்த இடத்துக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் அமைதியாகிடுது. மனம் அமைதியாகும் போது என்ன ஆகுது? கடவுள்கிட்ட போய் வேண்டுறீங்க. என்னத்தை போய் வேண்டுறீங்க? ஒன்றும் வேண்டலை. மனம் அமைதி பெறும்போது உள்ளே போனோடனே மனசு அமைதியாகுதா இல்லையா? கோயிலுக்குள்ளேயோ மாஸ்க்குள்ளேயோ சர்ச்சுக்குள்ளே போகும்போது ஆகுதா இல்லையா? மனம் அமைதி பெறுது. மனம் அமைதி பெறும்போது என்ன ஆகுறீங்க? கோயிலுக்குள்ளே போகிறீங்க. கோயிலுக்குள்ளே போய் மனம் அமைதியாகும்போது வேண்டுறீங்கள, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கல் கொடுக்கல. மனம் அமைதியானதனால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய உங்களது ஆன்மாவே பதிலாக அமைகிறது. மனம் அமைதி பெற்று ஒருநிலைப்படுத்தும் போது எது கேட்டாலும் அப்படியே நடக்கும். இதுதான் மாபெரும் ரகசியம். இப்போ கோயில் மாஸ்க்கு சர்ச்சுக்கெல்லாம் என்ன வேலை? ஒரே வேலை தான். என்ன? மனசை அமைதிப்படுத்துறதுக்கு ஒரு இடம் வேணும். இது வீட்டில் இருந்துட்டு பண்ண முடியாதா? வீட்டில் இருந்துட்டு பண்ண முடியும். ஆனால் ஆல்ரெடி வைப்ரேஷன், கெட்ட கெட்ட வைப்ரேஷனாக வீட்டுக்குள்ளே இருக்குது. பொண்டாட்டி பிரச்சனை, புள்ள பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. அதுக்கு நார்மலாக உட்காந்து மனம் அமைதிப்படுத்துறத விட ஒரு 1000 மடங்கு அதிகமாக உழைக்கணும் வீட்டில் உட்காந்து மனசை அமைதிப்படுத்துறதுக்கு. அதனால தான் அடிக்கடி ஓடிடுறது கோவிலுக்கோ, நல்ல வைப்ரேஷன் இருக்கிற இடத்துக்கோ, இமயமலைக்கோ, அங்கேயோ இங்கேயோ ஓடுறதுக்கு காரணம் என்ன? சீக்கிரம் மைண்டு ஃபோக்கஸ் ஆகிரும். அங்கே இருக்கக்கூடிய வெளிப்புற சூழல் சப்போர்ட் பண்ணுது. என்ன பண்ணுது? ஆக மொத்தம் மேட்ரு எங்கே இருக்குது? வெளியே இருக்கா? எங்கே இருக்குது? உள்ளே தான் இருக்குது. எதுவுமே வெளியே கிடையாது. வெளியே சரியாகணும்னா உள்ளே சரியாகணும். உள்ளே சரியாகாமல் வெளியே சரியாகாது. புரிகிறதா? புரியவில்லையா? இந்த மனதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். மனம் என்ன சொல்லுது? காசு வேணும்னு ஆசைப்படுது. மதங்கள் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் வேறு. ஆனால் மத போதர்கள் நிறையா பேர் சுயநலத்தன்மையில் இருக்கிறதுனால மதம் ஆரம்பித்த நோக்கத்தையே மாற்றிவிட்டார்கள். இறைவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் பணம் தான் வாழ்க்கையை நடத்துதுன்னு ஃபுல்லாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லி கொடுக்குறவங்க பூரா இறையை 100% நம்பினா தானே இறை சப்போர்ட் பண்ணும். பணத்தை நம்பினா பணம் தானே சப்போர்ட் பண்ணும். அப்போ பணத்தை நம்பினா என்ன ஆகும்? பணத்தின் மூலியமாக நோக்கம் போகும், பணத்தை சம்பாதிக்க எண்ணம் போகும், பணமே பொழப்பாக போகும். ஒரு கட்டத்துக்கு மேலே மனிதனையும் செத்து விடும், மருந்து விடும். புரிகிறதா? புரியவில்லையா? அப்போ பணத்தை பிரதானமாக வைத்து போகும்போது மூச்சு மாறும், லுக்கு மாறும், ஸ்பீச் மாறும், எல்லாம் மாறும். அன்பை அடிப்படையாக வைத்து போகும்போது இந்த உயிரை எதை சொல்லி லிபரேட் பண்ணலான்றதுலேயே தான். லிபரேட்னா என்ன? விடுதலை அடைய வைக்கிறது. இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்தால் அந்த பிரச்சனையை என்னால் சரி பண்ணவே முடியலன்னா கூட ஒன்றும் இல்லைப்பா, சரியாயிரும் போப்பா, ஒன்றும் இல்லைப்பா, பார்த்துக்கலாம்ப்பானா அது எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அதே இன்றைக்கி பண்ண மாட்றாங்க எவனுமே. இந்த உலகத்திற்கு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன்ஸ் போதும். நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் இருக்கான். கோடீஸ்வரனுங்க போதும். எவன் கோடீஸ்வரன்? இயற்கை ஒருத்தன் தான் கோடீஸ்வரன். இயற்கைகிட்ட இருந்து பிடுங்கி பத்திரமா இது என்னோடதுன்னு பட்டா போட்டு வச்சுருக்கிற பேர் கோடீஸ்வரனா? இயற்கை ஒருவனை தவிர இங்கே யாருமே கோடீஸ்வரன் கிடையாது. அப்போ இயற்கைகிட்டேருந்து பிடுங்கி 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 நான் வாழ்கிற வரைக்கும் 10 தலைமுறையை தாண்டி எனக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு சேர்த்து வச்சவன் எப்படி கோடீஸ்வரன் ஆக முடியும்? வாய்ப்பு இருக்கா? இப்போ நான் என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தனும் இந்த மனநிலையில் இருக்கணும். நடக்கிற காரியமாக அது எங்கே பிரச்சனை பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்? கட் அண்ட் ரைட்டாக தெளிவாக பக்காவாக. சிங்கப்பூருக்கு எப்படி இவ்வளோ சூப்பர் சிட்டியாக மாறிச்சு? லீ குவான் யூன்ற ஒரு மிக சிறந்த ஆட்சியாளன் கிடைச்சதுனால கட்டுக்கோப்பாக அந்த அரசாங்கம் நடக்குது. சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் இருக்கத்தான் செய்யும், அதெல்லாம் விட்டுருங்க, எந்த நாட்டிலையும் அது இருக்கும். பட் தி பெஸ்ட் கண்ட்ரின்னு பேர் எடுத்திருக்கா இல்லையா? ஏன்? ஆட்சியாளன் சரியாக இருந்தான்.
அப்போ இந்த உண்மையை, இந்த ஆன்ம ஞான ரகசியத்தை உணர்ந்த தெரிந்த எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல கருதக்கூடிய ஒரு ஆட்சியாளன் மெயினான பொசிஷனில் இருந்தால் தான் அப்படிப்பட்ட சட்டத்தை போடுவான், அப்படிப்பட்ட புத்தகங்கள் கல்வியாக கொடுப்பான். அந்த கல்வி ஞானமாக போகும். சின்ன வயசுலேருந்தே இதை சொல்லி பழக்கணும். நீங்கள்லாம் களிமண் மாதிரி, நீங்கள்லாம் எப்படிப்பட்ட ஆள், இன்க்ளூடிங் மீ, நான் என்னையும் சேர்த்துக்கிறேன். நம்மெல்லாம் எப்படிப்பட்ட ஆள், எப்படி செதுக்கிறோமோ எப்படி செய்கிறோமோ அப்படி தான் வருவீங்க. சின்ன வயசுலேருந்தே பணம் 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 பணம்னு வளர்த்ததுனால பதிஞ்சிருச்சு. இப்போ அப்படி தான் செயல்படும் உங்கள் சாஃப்ட்வேரு. சின்ன வயசுலேருந்தே குணம் 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 குணம்னு சொல்லியிருந்தீங்கன்னா மாறி இருப்பீங்க. மாறலைன்னா என்ன, 2 அடி அடித்து 2 மிதி மிதிச்சிருந்தா மாறுவீங்களா மாட்டிங்களா? இன்னைக்கு கையை வைக்கணும்னு போனாவே கேஸ் போட்டுறீங்களே. இப்போ சொல்லுங்கள், கோடி ரூபாய் பணமோ கோடி கோடியாக சொத்தோ இல்லை மற்ற விஷயங்களோ உண்மையாகவே நமக்கு ப்ராப்பர்ட்டியா, அது சொத்தா? இருந்தாலும் அதெல்லாம் விட்டுருங்கன்னு நான் சொல்ல, அதெல்லாம் சம்பாரிச்சுக்கோங்க, வேறு வழி இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதெல்லாம் நம்ம சம்பாரித்து தான் ஆகணும். அதெல்லாம் இல்லைன்னா அடுத்த கட்டம் போக முடியாது. படிங்க, டிகிரி வாங்குங்க, ஆனால் இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்ற தன்மையிலேயே இதெல்லாம் செய்யணும். இன்றைக்கி நானும் தான் இப்போ பணம் அவசியம் இல்லைன்னு சொன்னாலும் எனது ஃபவுண்டேஷனுக்கும் அன்னதானத்துக்கு பணம் தேவைப்படுகிறது. எல்லா உயிர்களுக்கும் சாப்பாடு போகணுன்ற தன்மையில் நான் வந்திருக்கேன். அதுக்குண்டான வேலையை நான் செய்து தான் ஆகணும். எஸ் ஆர் நோ? இதுபோல் உங்களது தேவைகளுக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் அவங்க செஞ்சு தான் ஆகணும். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், என்ன, இது எதுவும் நம்மளை கரை கொண்டு போய் சேர்க்காது. இந்த தன்மையோடவே எல்லா வேலையும் பார்க்கணும். புரியுதா புரியலையா? சரி, இப்போ என்ன தான்ப்பா பண்ண சொல்கிற நீங்கள்? உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் என்கிட்ட இல்லை. நான் பார்த்துட்டேன், எல்லா சொல்யூஷனும் எனக்குள்ளே பார்த்துட்டேன். அதனால் எந்தவித ஒளிவு மறைவுமின்றி அப்படியே ரகசியத்தை சொல்லித்தரேன், பிடிச்சிக்கங்க இருக்கமா. மறுபடியும் வெளியில் எதையும் தேடி சுத்தாதீங்க. மறுபடியும் இந்த கிளாஸை விட்டு வெளியில் போனால் உலகம் பெருசாக தெரியும், பப்பு பெருசாக தெரியும், பெண்கள் பெருசாக தெரிவாங்க, ஆண்கள் பெருசாக தெரிவாங்க, உடல் சுகம் பெருசாக தெரியும், எல்லாம் பெருசாக தெரியும். இதெல்லாம் மறந்து, ஏன்னா உலகம் அவ்வளோ பெருசாக இருக்குது. நான் சொல்கிறேன், உலகத்துக்கு முன்னாடி என்னைய கொண்டு போய் நிறுத்துறீங்கன்னா உலகம் பெருசாக தெரியுமா, நான் பெருசாக தெரியும்ண்ணா? அப்போ எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்கும்? மறந்துடுவீங்க தானே? எஸ் ஆர் நோ? இப்போ என்ன பிரச்சனைனா உலகம் ரொம்ப பெருசாக தெரியும், மாட்டிப்பீங்க. மறுபடியும் டேஸ்டான பொருட்கள் வேணும்னு ஓடுவீங்க, அழகான கணவன் வரணும்னு வேண்டுவீங்க, அழகான மனைவி வரணும்னு வேண்டுவீங்க. ப்ரூஸ்லி படம் பார்க்குற மாதிரி தான், படம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் நம்மளும் அப்படி அடிக்கணும், இப்படி அடிக்கணும், இப்படி ஜம்ப் பண்ணணும், அப்படி ஜம்ப் பண்ணணும்னு தெரியும். படம் முடிஞ்சு தூங்கி எந்திரிச்சோன்னே ப்ரூஸ்லியும் மறந்துடுவார், கத்தாசும் மறந்துடும், கராத்தேவும் மறந்துடும். வழக்கம் போல் நம்ம பொழப்பை பார்ப்போன்னு ஓட ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ உலகத்தை உணரணும்னாவே மனசுன்ற ஒன்று தேவைப்படுது. எஸ் ஆர் நோ? உடல் இருந்தாலும் உயிர் இருந்தாலும் மனம் என்ற ஒன்று இல்லை என்றால் உலகத்தினால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எஸ் ஆர் நோ? இப்போ நம்ம வேலை என்ன? எப்போ மனம் தேவையோ ஆன் பண்ணணும், எப்போ மனம் தேவையில்லையோ ஆஃப் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் வேணும். ஒரே சொல்யூஷன் என்னென்னா இறைவன் தான் சொல்யூஷன். இதை முதல்ல மறக்கக்கூடாது. இறைவன் எப்போ உங்களுக்குள்ளே இறங்குவார் அப்படின்னா, எப்போ இறைவன் பேரையே சொல்லிக்கிட்டே இருக்கீங்களோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதை பேசுகிறீங்களோ அதாவே மாறுறீங்க. இவ்வளோதான் ரகசியம். கஷ்டம் 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 கஷ்டம்னு பேசிங்கன்னா கஷ்டம்னே மாறுவீங்க. பணம் 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 பணம்னு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா பணம்னே மாறுவீங்க. புகழ் 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 புகழ்னு பேசிட்டீங்கன்னா புகழ்னே மாறுவீங்க. இறைவன் 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 பேசுனீங்கன்னா இறைவனாகவே மாறிடுவீங்க. நீ இறைவனாக மாறணுமா, மற்ற மேட்டராக மாறணுமா? படைத்த பொருள்களாக மாற வேண்டுமா, படைப்பாளியாகவே மாற வேண்டுமா? நம்ம படைப்பாளி தான். கேமே என்ன அப்படின்னா, இத்தனை பொருளையும் முன்னாடி கொட்டி வச்சுருக்கான். இப்போ உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். எதை போய் இந்த புல்லை தோடுதுன்னு பார்க்குறேன் நானும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். பூரா பேரும் போய் லாக் ஆகுறீங்க. ஒருத்தன் போய் தங்கத்தை தொடுறீங்க, இன்னொருத்தன் வைரத்தை தொடுறீங்க, இன்னொருத்தர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸை தொடுறீங்க. இது எதுவுமே ட்ரை பண்ணுறதுல தப்பில்லை. ட்ரை பண்ணிட்டு வெளியே வந்துடணும். எல்லாம் தொட்டு பார்த்துட்டு இது எதுவுமே நிரந்தரம் இல்லைன்ற தன்மையோட வெளியே வந்து விட வேண்டும். நீங்கள் எங்கே போய் சிக்கிக்கிறீங்க?
இதெல்லாம் உண்மைதான் 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 அங்கேயே சிக்கி தவிக்கிறீங்க. இப்போ இறைவன் என்ன பார்க்குறாரு, ஏன்டா அதை மொத்தத்தையும் கொடுத்ததே நான் தான், எவனா என்னைய வேணும்னு கேட்குறீங்களாடான்னு கேட்குறாரு. ஏன் இந்த ப்ரோக்ராமே என்ன அப்படின்னா, நீங்கள் அவனாக மாறிவிட்டீர்கள் என்றால் அனைத்தும் உங்களுது. அற்ப சுகத்துக்கு ஆசைப்பட்டு அது போதும் இது போதும் நிற்கிறதுனால நீங்கள் சிக்கி கொண்டு தவித்து கொண்டிருக்கிறீர்கள். புரிகிறதா புரியவில்லையா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சொல்யூஷனுக்கு ஏங்கணும். சொல்யூஷனுக்கு எல்லா விதமான சொல்யூஷனுக்கும் சொல்கிறேன். எப்படி ஏங்கணும், பிரச்சனை 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 பிரச்சனைன்னு பார்க்காம இறைவன் என்னை ஏதோ உணர வைத்திருக்கிறான், இறைவன் என்னை சரி செய்வான், இறைவன் என்னை சரி செய்வான், இறைவன் என்னை சரி செய்வான்ற தன்மையிலேயே ஒவ்வொரு டைம் மனசு போட்டு உங்களை அழுத்தும் போது நம்பணும் இறைவனை. ஒரு 2-3 வருஷம் ஆகும். இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா, இன்றைக்கி ஆரம்பித்தாவே 2-3 வருஷம், அதுவும் ரெகுலராக அந்த ப்ராக்டிஸில் இருக்கும்போது. இறைவனாக மாறுவதும் ப்ராக்டிஸ் தான். எப்படி இறைவனாக மாறுவதும் ப்ராக்டிஸ் தான். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம், இறைவன் பார்த்துப்பாரு, இறைவன் பார்த்துப்பாரு, இறைவன் பார்த்துப்பாரு, இறைவன் பார்த்துப்பாரு, இறைவன் முட்டாள்தனமாக தான் இருக்கும், உங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏன், அது ஒரு மறைபொருள். அந்த பொருள் இருக்கு பேர் என்ன, மறைஞ்சு தான் இருக்குது. ஆனால் மறைஞ்சு இருக்கக்கூடிய அந்த மறைபொருள் தான் கண்ணிற்கு தெரியக்கூடிய அனைத்து காட்சி பொருள்களையும் இயக்குகிறது. புரிகிறதா புரியவில்லையா? கண்ணுக்கே தெரியாத மறைபொருளை பிடிச்சாதான் கண்ணுக்கு தெரியக்கூடிய காட்சி பொருள்களை உங்கள் வசப்படுத்த முடியும். நீங்கள் ஆசைப்பட்டு ஏங்குனீங்கன்னா கேட்டது மட்டும்தான் கிடைக்கும், அதனால ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு கிடையாது. ஆசைப்பட்டு வீடு கட்டினீங்க, நிம்மதியாக வாழ்கிறீங்களா? அந்த வீட்டில் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணீங்க, நிம்மதியாக வாழ்கிறீங்களா? அங்கே உங்கள் பார்ட்னரோட பேரோட நிம்மதியாக வாழ்கிறீங்களா? என்கிட்ட பதில் சொல்லாதீங்க, நீங்களே சொல்லிக்கோங்க. ஆசைப்பட்டு கார் வாங்கினீங்க, 24 மணி நேரம் சந்தோஷமாகவே ஓட்டிக்கிட்டே இருக்கீங்களா? ஏன் காரு ஏன் காரு ஏன் அப்படி ஓட்டுறீங்களா? ஏதாவது எல்லாமே கரெக்டாகவே இருக்கு தம்பி, நீங்கள் சொல்கிறது பூரா இருந்தாலும் வெளியே போனால் பூரா மறந்துடுது. அதுக்கு தான் உங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் இறங்கி வந்துட்டேன். ஒரே ஃபார்முலாவை பிடிச்சிங்க, எல்லாத்துக்கும் எல்லா ரோகத்திற்கும் ஒரே நிவாரணி என்ன. எந்த பஞ்சாயத்து வந்தாலும் இனிமேல் கண்டதை பேசாமல் இறைவன் செயல், இறைவன் தான் புகழறானா எவனாவது இறைவன் செயல் அப்படின்னு சொல்லணும். எவனா ஒருத்த அசிங்கமாக திட்டுறானா, ஏதோ ஒரு தப்பு பண்ணுறேன் அதனால தான் இறைவன் ஏதோ எனக்கு தண்டனை கொடுக்கிறார், இறைவன் செயல் அப்படின்னு சொல்லணும். வருமா அப்படி ஒருத்த அசிங்கமாக திட்டும்போது? ப்ராக்டிஸ். எங்கேயாவது குழியில் போய் கால் தடிக்கி கீழே விழுந்துட்டீங்களா? நல்ல வேலை காலோட போச்சு, இறைவன் செயல், தப்பிச்சிட்டேன்னு சொல்லணும். ஏன்னா இது பூரா டெஸ்ட்டு தான். பூமியில் பிறந்துட்டீங்கன்னாவே சாகிற வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட்டு தான். சொல்லுங்கள், சாகிற வரைக்கும் டெஸ்ட்டு தான். இந்த டெஸ்ட்டை எப்படி பாஸ் பண்ணணும்? நீங்கள் எது நடந்தாலும் இந்த பக்குவத்தை வளர்த்துக்கணும். இப்படி நீங்கள் வளர்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லலாமா? உங்களுக்கு தான் கூடவே பை ப்ராடக்டை சொல்லணும். எனக்கு என்ன கிடைக்கும், அதானே உங்கள் கேள்வி. என்ன நடக்கும்னா, இறைவன் 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 சொல்ல சொல்ல உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பல லட்சம் கோடி செல்களில் இறைவன்ற வார்த்தை பதியும். பதிய பதிய என்ன ஆகுனா, செல்களுடைய இயக்கமே மாறும். இப்போ சயின்ஸ் பேசுகிறேன் நான், பேய் பிசாசுக்கு அதெல்லாம் பேசலை. உடல் என்பதே ஒரு மாபெரும் எந்திரம். இந்த எந்திரத்தில் என்ன மந்திரத்தை ஏற்றுறீங்களோ அப்படி தான் இந்த உடம்பு செயல்படும். இதான் ரகசியம். ஏன் நெகட்டிவாக திங்க் பண்ணாத பாசிட்டிவாக திங்க் பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னா அது காரணம் இதுதான். அப்படி சொல்ல சொல்ல இந்த பாடி அதை நம்ப ஆரம்பிச்சிடும். இதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது, எதை சொல்கிறீங்களோ அதை நம்பிடும் அது. இதனால தான் நல்லவங்க கூட சரி கெட்டவங்க கூட சேராதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அவன் சொல்ல சொல்ல நீங்களும் நெகட்டிவாக மாறிடுவீங்க, அதை நம்ப ஆரம்பிச்சிடுவீங்க. புரியுதா புரியலையா? எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, இப்போ என்கிட்ட யாராவது வந்து தம்பி நீங்கள் தான்ப்பா கடவுள், நீங்கள் தான் மகான்னா டக்குன்னு இறை செயலுங்க அப்படின்னு சொல்லுவேன். எல்லோரும் சார் எவ்வளோ பணிவு தன்னடக்கமாக இருக்கான்னு நினைப்பேன். அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஏன் அப்படின்னா, ரெகுலராக இறைவன் பேரை சொல்லலை அப்படின்னா இந்த தன்மையிலேருந்து நான் கீழே இறங்கி போயிடுவேன். புரியுதா புரியலையா உங்களுக்கு?
பணிவுன்ற ஒன்றும் கிடையாது, தன்னடக்கம்ன்ற ஒன்றும் கிடையாது. கான்செப்ட் ஃபார்முலா தான் இங்கே வேலை செய்யும். ஒரு கட்டத்துக்கு மேலே இறைவன் 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 சொல்ல சொல்ல அது பழக்கம் வழக்கமாக மாறி பதிஞ்சிரும் உங்களுக்குள்ள. பதிஞ்சோன்னே என்ன ஆகும்? அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இறைவன்றுவீங்க. இப்போ என்ன கான்செப்ட்னா, இறைவன் 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 சொல்ல சொல்ல ஒவ்வொரு செல்களிலும் அது பதிந்து விடும். ஒவ்வொரு செல்களிலும் பதியும் போது ஒவ்வொரு சக்கரத்திலும் இறை சக்தி செயல்பட ஆரம்பித்து விடும். எப்படி ரகசியம் பாருங்க, எப்படி பாருங்க. குறுக்கு வழி குறுக்கு வழி குறுக்கு வழி குறுக்கு வழின்னா குறுக்கு வழியிலேயே தான் போவீங்க. சித்து 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 சித்துன்னா சித்துலேயே தான் போவீங்க. பணம் 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 பணம்னா பணத்திலேயே தான் போவீங்க. பிஸ்னஸ் 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 பிஸ்னஸ்லேயே தான் போவீங்க. இறைவன் 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 இறைவன்னா தான் இறை பாதையில் செல்வீர்கள். எப்படி வசதி? இறைவனாக ஆகணுமா இல்லை மற்ற பொருள் ஆகணுமா? படைத்த பொருளாக மாற வேண்டுமா, படைத்தவனாகவே மாற வேண்டுமா? இப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த உடல் முழுவதும் நீரினால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. முக்காவாசி எதில் வடிவமைக்கப்பட்டிருக்கு? ஏற்றுக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? சயின்டிஸ்ட் வந்து இதை ப்ரூவ் பண்ணியிருக்கான். தண்ணி எதை சொல்றீங்களோ அதை அப்படியே நம்பிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ப்ராக்டிஸ் தான், அத்தனைக்கு சொல்யூஷன். நீங்கள் இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். இவ்வளோ தாங்க ரகசியம் தாங்க. மாற்றி மாற்றி ஏமாத்துறாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி ஏமாத்துறாங்க. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். எனக்கு பணம் வேணும்னு கேட்குறீங்க. பணத்து மூலிமா என்ன வரும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் புத்திசாலியா, இறைவன் புத்திசாலியா? மறுபடியும் பணம், லா ஆஃப் அட்ராக்ஷன், பணத்தை கேட்டால் வரும். நான் வரலன்னு சொல்லி, நான் தான் என்ன கேட்குறீங்களா அதான் வரும்ன்றேன்னு. புரியுதா புரியலையா? என்ன கேட்டாலும் வருங்க, வராதுலாம் கிடையாதுங்க. நீங்கள் புத்திசாலி படைச்ச பொருளை கேட்பானா, படைச்சவனவே கேட்பானா? படைச்ச பொருள்ன்றது படைக்கப்பட்ட பொருள் தான். படைச்சவன் தான் சூத்திரதாரி, அவன் தான் ஃபார்முலாவை கிரியேட் பண்ணியிருக்கான். பணம் எப்படி அடிக்கணுன்ற மிஷினையும் கொடுத்து அத்தாரிட்டியும் கொடுத்தாச்சுன்னா பணம் எதுக்கு உங்களுக்கு? மிஷினும் அந்த அறிவும் போதுமே, அடித்து தள்ளுவீங்களே நீங்கள். இப்போ உங்களுக்கு இப்போ எது வேணும்? பணம் வேணுமா, அந்த இன்டெலிஜென்ஸ் வேணுமா? அந்த இன்டெலிஜென்ஸுக்கு இன்னொரு பேர் இறைவன் அர்த்தம். பேரறிவு இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இறைவன். புரிகிறதா புரியவில்லையா? இது அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, சரி நான் சொன்னா தான் நம்ப மாட்டீங்க. அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, இதை எவன் ஒருவனுக்கு தன்னடக்கம் அதிகமாகி தாராள குணம் அதிகமாகி விடுகிறதோ, நல்ல வார்த்தையை கவனிக்கணும். எவன் ஒருவனுக்கு தன்னடக்கம் அதிகமாகி தாராள குணம் அதிகமாகி விடுகிறதோ, எப்போது எது நடந்தாலும் எல்லாம், எப்போது எது, சாவு பேய் பிசாசு நல்லது கெட்டது பிரச்சனை, கை உடையிறது கால் உடையிறது, எது நடந்தாலும், எப்போது எது நடந்தாலும், எதற்கு எடுத்தாலும் எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் இறைவன் பார்த்து கொள்வான், எல்லாம் அவன் செயல், நான் ஏன் வருத்தப்பட வேண்டும், எல்லாம் இறைவன் பார்த்து கொள்வான் என்று எவன் ஒருவன் இறைவனையே காரணம் காட்டிக்கொண்டே இருக்கிறானோ, அப்போது அவன் மெல்ல மெல்ல நகர்ந்து, எப்படியா மெல்ல மெல்ல தானே, அது வேகமா இல்லையா, மெல்ல மெல்ல நகர்ந்து இறை எனும் ஒளிவட்டத்திற்குள் வந்து விட்டான் என்பதே பொருளாகுங்கிறார் அகத்தியர். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இறைவனுடைய அருளாற்றல் உங்க மேல பட ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். பட ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களை யாராவது ஏதாவது பண்ண முடியும்? இப்ப நான் ஒரு சேலஞ்சு போடுறேன், எந்த மாந்திரிகவாதியாவது உண்மையாவே எனக்கு செய்வினை வைக்க சொல்லுங்க, நான் வேலை செய்யுதான்னு பார்க்குறேன். குட்டி சாத்தான் இருக்குன்றான், ஜின்னு இருக்குன்றான், பேய் இருக்குன்றான், பிசா இருக்கு, எல்லாம் இருக்கு. என்னை ஏவி விட்டு என்னை ஆளை காலி பண்ண வைக்க சொல்லுங்க, என்ன நடக்குதுன்னு நான் பார்க்குறேன். நடக்காது. ஏன் நடக்காது? நான் எந்த ஒளிவட்டத்தில் இருக்கேன்? இறைன்ற ஒளிவட்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது தீங்கு நடக்குமா? நடக்குமா? இருள் என்பதுதான் போட்டு தள்ளுற ஃபோர்ஸ். இருள் உங்களுக்குள்ள செயல்பட போதா, ஒளி உங்களுக்குள்ள செயல்பட போதா? இதுதான் கேம். ஒளி உங்களுக்குள்ள செயல்படணும்னா என்ன பண்ணணும்? செல்ஸை நம்ப வைக்கணும். செல்ஸை நம்ப வைக்க என்ன பண்ணணும்? வெரி குட். யார் சொன்னது? அவர் ஒருத்தர் தான் கிளாஸை கவனிச்சிருக்காரு. கிளாப் பண்ணுங்க அவருக்கு. எல்லாம் அவன் தான், எல்லாம் அவன் தான், எல்லாம் அவன் தான், எல்லாம். முதல்ல பொய்யுக்கு கூட சொல்லுங்க,
அப்புறம் உணர்ந்துருவீங்க நீங்கள். அந்த அகங்காரமே போயிடும். இதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னாவே அகங்காரம் போயிடும். அகங்காரம் போகிறதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், புதுசெல்லாம் உணர வேணாம். அவன்தான் 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 சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னாவே அதுவே நம்ப ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே. ரகசியமே அவ்வளோதான். எதை சொல்கிறீங்களோ அதை நம்ப ஆரம்பிச்சிருது மொத்த பாடியும். புரியுதா புரியலையா? அது நம்ப ஆரம்பிக்கும் போது என்னன்னு, எனக்கே முக்கால்வாசி பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன்லாம் தெரியாது. அது தானாக நடக்கும், ஸ்பாட்டில் நடக்கும். அது ஏன் என்கிட்ட இறைவன் பேசுகிறாரு உங்கள்கிட்ட பேச மாட்டுறாருன்னா, நான் எல்லாத்தையும் அவர் நம்ப ஆரம்பிச்சிட்டேன், அதனால் ஹெல்ப் பண்ணுறாரு எனக்கு. உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாரு? நீங்கள் பணத்தெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க, அப்போ யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? நான் கடவுளை நம்புகிறேங்க, அதனால் கடவுளை எனக்கு ஹெல்ப் பண்ணுறாருங்க. நீங்கள் யாருங்க நம்புறீங்க? அப்போ உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? என்ன ஏதாவது கால்குலேஷன் புரியுதா புரியலையா? என் பொண்டாட்டிதே எனக்கு போதும் அப்படின்னா உங்களை யார் காப்பாற்றணும்? என் புருஷனே எனக்கு போதும் அப்படின்னா யார் காப்பாற்றணும்? எனக்கு என் நாட்டு பிரதமர் போதும் அப்படின்னா யார் காப்பாற்றணும்? எனக்கு தங்கம் வைரம் வைடூரியம் இருந்தால் போதுன்னே சாவுறீங்க கடைசி வரைக்கும். அப்போ யார் காப்பாற்றணும்? ப்ளஸ் பண்ணுறதுன்னா என்ன? உங்கள் நம்பிக்கைக்கு ஹெல்ப் பண்ணும். எங்களோட பிளஸ்ஸிங் சேர்ந்து என்ன பண்ணும்? உங்களோட நம்பிக்கைக்கு உத்வேகமாக இருந்து சப்போர்ட் பண்ணும். நீங்கள் எதையும் நம்பாமல் பணத்தை நம்புனீங்கன்னா எது சப்போர்ட் பண்ணும்? பணம் தான் சப்போர்ட் பண்ணும். அப்போ மிஸ்டேக் பணத்துக்கிட்ட இருக்கா உங்ககிட்ட இருக்கா? அதுக்கு நான் பணம் வேணான்னு சொன்னேன்னா, இறைவா நீ பார்த்துக்கன்றப்ப வேணுங்கிறது வேணுங்கிற டைமுக்கு டான்னு வரும். பட் இதை நம்புறது கஷ்டம், இப்படித்தான் வரும். ஆனால் அப்புறம் என்ன பெரிய விஷயம்? நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் கடவுளை நம்பாமல் மெட்டீரியல் திங்ஸவே நம்புனீங்கன்னா எது காப்பாற்றணும்? உங்களை மெட்டீரியல் திங்ஸ் காப்பாற்றும். எப்போ கரை சேர்க்குமா? மெட்டீரியல் திங்ஸ் உங்களை கரை சேர்க்குமா? உண்மையாகவே கொடுத்து வச்சோங்க. ஏன்னா இன்றைக்கி என்னென்னமோ கண்டென்ட் இறங்குது, எவன் பேசுகிறானே தெரில. மேலேருந்து என்ஜாய் பண்ணுங்க. எனக்கே புதுசு. உங்கள்கிட்ட சொல்லிட்டு நானே இந்த அர்த்தத்தை வேறு மாதிரி உள்ளுக்குள்ளே ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓ இப்படிலாம் ஒரு ரூட் இருக்கும் போல் அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியுது? தம்பி எல்லாத்தையும் உணர்ந்து பேசிக்கிட்டு இருக்காருன்னு தோணும். ஒன்றும் உணரலை. இந்த செய்தி வாசிப்பாளர் பார்த்தீங்கன்னா, செய்தி வாசிக்கும் போது என்ன தெரியும்னா, ஆஹா என்ன ஞானத்தோடு இந்த புள்ள எவ்வளோ அழகாக செய்தி வாசிக்குது. உள்ளே இருக்கிற ஸ்டுடியோவில் இருக்கிறவங்க தான் தெரியும். முன்னாடி டிவியில் ஓடிக்கிட்டே இருக்கும், அப்படியே பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கு அர்த்தமே தெரியாது. நல்லா படிச்சுட்டு நீ ஒரு முட்டாள் அப்படின்னா பார்க்குறவன் பூரா முட்டாள் தான் படிக்கும். அது இப்போ மேலேருந்து இன்ஃபர்மேஷன் வேறு வந்ததுன்னா எனக்கு என்ன அது என்ன வருதோ அதுதான் பேச முடியும். உண்மையாகவே யூ பீப்புள் ஆர் ஸோ லக்கி. இப்போ அது என்ன சொல்லுது அப்படின்னா, இறைவனை நம்ப சொல்கிறது. கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற மதம் இந்த உலகத்தை ஆள்கிறது. நான் வரேன், இந்த மூகாம்பிகை மேட்டருக்கு வரேன். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குது. அதை சொல்லி கனெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். கிறிஸ்டியானிட்டி உலகத்தை ஆள்கிறது. ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? ஏற்றுக்க மாட்டிங்களா? யாராவது ஏற்றுக்க மாட்டேன்னு யாராவது இருக்கீங்கன்னா சொல்லுங்கள், விளக்கம் கொடுக்குறேன். கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்துவ மதம் உலகத்தை ஆள்கிறது. ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? ஏன் ஏற்றுக்கிறீங்க? இங்கிலீஷ் வெரி குட். ஏபிசிடி 26 எழுத்து தான் இன்னைக்கு உலகத்தை ஆளுது. எஸ் ஆர் நோ? ஏன் அவன் அவ்வளோ தூரம் வளர்ந்தான்? மொழி ஓகே. ஏன் மொழி ஃபேமஸ் ஆச்சு? அதான் கேள்வி. எல்லாத்துக்கும் தான் மொழி இருக்குது. ஹீப்ரு இருக்குது, செம்மொழி இருக்குது, தமிழ் மொழி இருக்குது. படையெடுத்தல் ஓகே, அதுவும் காரணமாக வச்சுக்கலாம். பட் அதுக்கெல்லாம் ஒரு பேஸ் காரணம் இருக்குது. படையெடுத்தாலும் ஜெயிக்கணும்ல. படை எடுக்கிறது மேட்டர் இல்லை, படையெடுத்தால் ஜெயிக்கணும்ல. நீங்கள் ஏன் அந்த காரணம்? ஏன் ஜெயித்தது? கிறிஸ்டியானிட்டி ஏன் ஜெயிக்குது? நீங்கள் சொல்கிற எல்லாமே எக்ஸ்டர்னல் திங்ஸ் தான். எக்ஸ்டர்னல் திங்ஸ்னால் என்ன? இப்போ நான் ஒரு மொழியை எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க. அது ஜெயிக்கணும் அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கும்ல. இப்போ நான் படையெடுத்து, யார் சொன்னது நம்பிக்கைன்னு? யார் சொன்னீங்க நம்பிக்கைன்னு? யார் சொன்னது? கிளாப் பண்ணுங்க அவருக்கு. எந்த நம்பிக்கை? அதான் அடுத்த கேள்வி. வெரி குட். அவனை நீங்கள் பிடிச்சி பாருங்கள். கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் அகங்காரம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் பூரா பேரும் சர்ச்சுக்கு கட்டுப்பா. சர்ச்சு வேலை செய்யுது செய்யலை. அவன் நம்பிக்கையில் என்ன? நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறான்ல, அதுக்கு பேர் கர்த்தர்னு வச்சுருக்கான். அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாலும் அவன் கர்த்தர்னு வந்து நின்றுவான். நிற்பானா மாட்டானா? புரியுதா நான் சொல்கிறது? என்ன பேசினா நான் இறைவனின் சேவகன், நான் கர்த்தரின் சேவகன், பைபிளை நான் வணங்குகிறேன் சொல்லி இறை நம்பிக்கை அவனுக்கு அவ்வளவு ஜாஸ்தி.
அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவன் யார்? இஸ்லாத்தை அடுத்த கட்டத்தில் ஆளுது. ஏன்? அவங்களும் அதே மாதிரி தான். எல்லாமே அல்லாஹ் 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 அல்லான்றான். நம்மால் மட்டும்தான் ஊருக்கே இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்துட்டு இடையில சில தப்பான ஆட்கள் வந்ததுனால ஞானம் சரியாக போச்சு, ஞானத்தை கொடுத்தவன்லாம் சேஃப்டி செக்யூரிட்டி பண்ணிட்டான். தப்பான ஆட்கள் வழியில் வந்ததனால் திமிருத்தனம் ஓவர் ஆயிடுச்சு. நான் தான் பெரியவன்ற தன்மை ஜாஸ்தி வந்துருச்சுங்க. இறைவனை விட்டுட்டு யாரை பிடிச்சிங்க? நான் தான்ற அகங்காரத்தை பிடிச்சிட்டீங்க. இந்த தன்மையில் இருக்கும்போது நான் தான் நான் தான் நான் தான் நான் தான்றப்போ உங்களுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கோ அவ்வளவு 0 வாட்ஸ் பல்பு தான் வேலை செய்யும். மிஞ்சி போனால் 100 வாட்ஸ், அதை மிஞ்சி போனால் 1,00,000 வாட்ஸ் வேலை செய்யும். இறைவனோட கரண்டோட பவர் ஜாஸ்தியா உங்களோட கரண்டோட பவர் ஜாஸ்தியா? அப்போ நான் தான் நான் தான்றப்போ அவ்வளோதான் செயல்படும். இறைவன் இறைவன்றப்போ எது செயல்படும்? எப்படி ஜெயிச்சிருக்கான் பாருங்க. எதாவது கனெக்ட் பண்ண முடியுதா நான் சொல்கிறது? ஒவ்வொருத்தனுக்குள்ளே அந்த நம்பிக்கையை விதைச்சிட்டான். இறைவன் தான் கர்த்தர்னு ஒரு பேரை வச்சு விதைச்சிட்டான், அவ்வளோதான். இறை என்ன பார்க்கும்? அவனை கடந்த நிலையில் பார்க்குறானான்னு தான் பார்க்கும். கர்த்தரை பார்க்குறானா, நபிகள் நாயகத்தை பார்க்குறானான்லாம் பார்க்காது. ஏன்னா அதுக்கு நல்லா தெரியும் கர்த்தராக இருக்கிற நான் தானே. அதுக்கு தெரியும். எதுக்கு தெரியும்? எதுக்கு தெரியும்? ஆக மொத்தம் நான் தான் ஒருத்தன் நிற்கக்கூடாது, அதை தான் எதிர்பார்க்குது. நான்ற ஒன்னே இல்லைன்னு சொல்லி எவன் ஒருவன் இறைவனை சரணாகதி அடைகிறானோ அவனுக்கு தான் அந்த ரகசியங்கள் அதிசயங்கள் நிகழும். அவனை தான் சித்தம்னு சொல்கிறீங்க, மகான்னு சொல்கிறீங்க, மெஜிஷியன்னு சொல்கிறீங்க, அற்புத சக்திகள் பெற்றவன் சொல்கிறீங்க. 24 மணி நேரம் கடவுள் 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 கடவுள்னு சொல்கிறதுனால சில நேரத்தில் இறை அருள் அப்படிமே, சில நேரத்தில் எல்லாம் எங்கள் அப்பன் காஞ்சி விஸ்வநாத சாமி அருள்மே, சில நேரத்தில் குருவே சரணம்மே, சில நேரத்தில் குரு கடாட்சம். ஏன் இதை மாற்றி மாற்றி சொல்கிறேன்னா ஆப்போசிட் பர்சன் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி சொல்லுவேன். ஏன்னா இங்கே நான் பெருசுன்றது எனக்கு முக்கியம் இல்லை, ஆப்போசிட்டில் இருக்கிறவனே அந்த பாதைக்கு கொண்டு வரணும். அப்போ என்ன, சில பேர் குருவை விரும்புவோம், அப்போ குருவே சரணம்னு சொல்லுவேன். ஒரு சில பேர் குருலாம் அவனுக்கு தெரியாது, அவன் இறைவன் தான் பெருசுமா. ஒரு இஸ்லாத் மதத்தில் இருக்கிற ஒருத்தனை நான் கன்வின்ஸ் பண்ணணும்னா குரு அப்படின்னா ஏற்றுப்பான அவன்? அப்போ இறைவனே பெரியவன். இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பேசுகிற ஆள்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு இறைவன்னாலும் ஏற்றுக்க மாட்டான், குருன்னாலும் ஏற்றுக்க மாட்டான். எனர்ஜியே உயர்ந்தது அப்படிமே. எப்படி பாருங்க. ஆக மொத்தம் என்ன நான் முன்னிறுத்தவே மாட்டேன் எந்த இடத்துல. ஏன்? எனர்ஜின்னு சொன்னாலும் அதுதான் சப்போர்ட்டுக்கு வருது, கர்த்தர்னு சொன்னாலும் அதுதான் சப்போர்ட்டுக்கு வருது, குருன்னு சொன்னாலும் அதுதான் சப்போர்ட்டுக்கு வருது, நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றலான அல்லான்னு சொன்னாலும் அதுதான் சப்போர்ட்டுக்கு வருது. ஆக மொத்தம் அது என்ன எதிர்பார்க்குது? பேரை எதிர்பார்க்கல, உன்னை நீ முன்னிறுத்தாதன்னு எதிர்பார்க்குது. புரியுதா புரியலையா? கொஞ்சோண்டு பணத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு இதை வச்சுக்கிட்டு இல்லாத பில்டப் உங்களுக்கு. சொல்லுங்க, இறைவன் எப்பங்க சப்போர்ட் பண்ணுவார்? இறைவன் பேரை சொல்லிக்கிட்டே இருக்க 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 அந்த ஆள் சப்போர்ட் பண்ணிடுவார். மாந்திரிகம் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் உட்காந்து உருட்டணும், சித்து வேலை கட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கணும். நீங்கள் தூங்கும்போது யார் உங்களுக்கு மாந்திரிகம் பண்ணுறது? நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது யார்? இறைவன் நினைத்தால் மட்டும்தான் அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும். வேறு யார் நினச்சாலும் அந்த ப்ரொடெக்ஷனை உங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்போ இறைவன் உங்களுக்கு செயல்படணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இறைவன் பேரை நீங்கள் சொல்லி மட்டும் பாருங்கள். ஒரு வருஷம் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. நீங்கள் 1 இயர் நீங்கள் என்ன பண்ணணும்? எது நடந்தாலும் இறைவன், அந்த பக்குவம் வரணும். கை கால் விளங்காமல் போதா இறைவன், கால் உடஞ்சி போச்சா இறைவன், உங்கள் வீட்டில் ஒரு உயிரே போயிடுச்சா இறைவன் தான் பக்குவம். நான் நினச்சேன் எங்கள் அப்பா உயிர் போகும்போது ஆக்சிடெண்ட்டில் போச்சு, ஒரு சொட்டு கண்ணீர் தான் வந்தது. ஏன்? அப்பான்ற அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருந்ததுனால வந்தது. அதுக்கப்புறம் கண்ணீரே வரலையே. இம்மிடியேட்டாக ஐ ஹாஸ்பிட்டலுக்கு காண்டாக்ட் பண்ணி எங்கள் அப்பாவோட 2 கண் எடுத்து 2 பேருக்கு கொடுங்கன்னு சொல்லி கண் டொனேஷன் பண்ண வச்சேன். எப்படி இந்த பக்குவம் வந்தது? அப்பையும் பாருங்கள், இறைவன் ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு பண்ணியிருக்கிறாரு. எங்கள் அப்பாவோட டைம் முடிஞ்சுது, எங்கள் அப்பாவோட கண்கள்னால 2 உயிர்களுக்கு கண் தெரியணுன்ற நோக்கத்தில் இருந்ததுனால இன்றைக்கி இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன். இந்த பக்குவம் வளர வேண்டும் உங்களுக்கு. ஏன்? இறைவன் ஒருவனை தவிர இங்கே யாரும் உயர்ந்தவனே கிடையாது. உங்களுக்கு சுயநல தேவைகளுக்காக நான் தான் பெரியவன் நீங்கள் எப்படி பெரியவன் ஆவீங்க? முதல்ல எப்படி ஆவீங்க? மிரண்டுருவீங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் இறைவன் பேரை நீங்கள் கூப்பிட்டு பாருங்களேன், மிரண்டுருவீங்க. அந்த மிராக்கிள்லாம் எப்படி நடக்கும்னே தெரியாது.
நீங்கள்லாம் என்ன பெரிய மிராக்கல்னு பேசுகிறீங்க. உண்மையாகவே மிராக்கிள் நடந்ததுன்னா ஆளை புரட்டி போட்டுறாது. என்ன பண்ணும்? மிரண்டுருவீங்க அந்த மிராக்கிள்லாம் பார்த்து. இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய எண்ணம் தெளிவாக இருக்கும்போது, 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கும்போது நீங்கள் ஆசைப்படலாம் வேணாம். ஆசைலாம் பட்டால் ரொம்ப ஜாஸ்தி பிரபஞ்சத்துக்கு. நினச்சா போதும் நடக்கும். இது எப்போ நடக்கும்? இறைவன் பேரையே சொல்லிட்டு இருக்கணும். ஏன்? அதாங்க மிராக்கிள். அது எப்படி நடக்கும்லாம் சத்தியமாக எனக்கும் தெரியல. உள்ளுக்குள்ளே எந்த செல்லு எந்த மேட்டரில் மாறுது, எந்த மீட்டரில் மாறுது, எந்த கோணத்தில் மாறுது, குரோமோசோம்கள் எப்படி செயல்படுது, அது எப்படி செயல்படுது, இப்படி இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒன்று மட்டும் தெரியும், இறைவன் பேரை சொல்லிக்கிட்டே இருங்க, அந்த மேஜிக் மிராக்கிள்லாம் கண்டிப்பாக நடக்கும். கோர்ட்டில் ஆஜரான ஆளை தப்பிக்கவே முடியாத கேஸிலேருந்து ரிலீஸ் பண்ணி விட்ருக்கோம். இன்னும் உயர்ந்த கட்டத்தில் இருந்த பஞ்சாயத்தில் இருந்தவனை க்யூர் பண்ணி விட்ருக்கோம். 20 வருஷமாக விற்க முடியாத பஞ்சாயத்துக்கள்லாம் கிளியர் பண்ணி விட்ருக்கோம். போதா குறையும் ஃபவுண்டேஷன் ரன் பண்ணுற பேருக்கு நம்ம என்ன ஒருத்தன் வீட்டில் போய் திருடிட்டா வரேன். டேய், ஒரு ப்ராடக்ட் மேக் பண்ணுறோம், அந்த ப்ராடக்ட் ஒருத்தனோட நோயை சரி பண்ணுது. நீங்கள் இவ்வளவுக்கு செய்து அவ்வளவுக்கு விற்கின்றீர்கள், அது தவறு, இது தவறு. நீங்கள் எப்படி டொனேஷன் வாங்கலாம்? டே, எந்த கோயில்ரா காசு வாங்காமல் நடத்த முடியுது? காசு இல்லாமல் முதல்ல பாத்ரூம் போக முடியுமா உங்களால் எங்கேயாவது? இப்போ பிரச்சனை பணம் கிடையாது, பணம் தான் வாழ்க்கைன்றது தான் பிரச்சனை. தங்கம் பிரச்சனை கிடையாது, தங்கம்தான் வாழ்க்கைன்றதான் பிரச்சனை. செக்ஸ் பிரச்சனை கிடையாது, செக்ஸு தான் வாழ்க்கைன்றதான் பிரச்சனை. எதை நாம் நம்புகின்றோமோ நமது வாழ்க்கை அதுவாகவே மாறுகின்றது. இறைவன் 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 சொல்கிறதுக்கு மட்டும்தான். நீ பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப் எப்படி மாறுதுன்னு. உண்மையாகவே நீங்கள் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா இப்படி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இதுக்கு முன்னாடி எந்த கிளாஸில் நானே கொடுத்ததில்லை. இப்படி ஒரு விளக்கம் இன்றைக்கி இந்த வாயிலிருந்து வரணும் நானே எதிர்பார்க்கல. அப்படின்னா உண்மையாகவே யூ பீப்புள் ஆர் ஸோ லக்கி. தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாவற்றிற்கும் காரணம் யார்? யார் இந்த உலகத்தை இயக்குகின்றார்? எனக்கு இந்த பொண்டாட்டி அமைஞ்சதுக்கு காரணம் யார்? எனக்கு இந்த புருஷன் அமைஞ்சதுக்கு காரணம் யார்? நான் செருப்படி வாங்கினதுக்கு காரணம் யார்? இனிமேல் செருப்படியிலிருந்து நான் வந்து தப்பிச்சு போகிறதுக்கு காரணமாக இருக்க போகிறது யார்? எனக்கு எய்ட்ஸ் வந்ததுக்கு காரணம் யார்? எனக்கு காச நோய் வந்ததுக்கு காரணம் யார்? எனக்கு கேன்சர் வந்ததுக்கு காரணம் யார்? நான் வீணாக போனதுக்கு காரணம் யார்? இப்போ நான் வீணாக போன என்ன சரி பண்ண போகிறது யார்? அவ்வளோதான் ஆக மொத்தம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னாலும் எல்லாவற்றிற்கும் ஆதி மூலமாக இருப்பது யார்? நம்மளுடைய வேலை என்ன? இறைவனை நம்ப வேண்டும். எப்படி நம்பணும்? இறுக்கமாக பிடிச்சிட்டு நம்பணும், விடவே கூடாது. அந்த ஆளை செருப்படி நிறைய சோதனை வருது. நம்புறது சும்மா சாதாரண சொல்கிறதுக்கு நல்லா சொல்லலாம். 1 கோடி ரூபா லாஸ் பண்ணுவாங்க, அப்படியே வேடிக்கை பார்ப்பான், எங்கே போகுது இவன் புத்தி அப்படின்னு பார்ப்பாங்க. அவன் நினச்சானா அடுத்த செகண்ட் லாட்ரி சீட்டில் ஏற்றி விட்ருவான். அது மேட்ரு கிடையாது. இப்படின்றதுக்குள்ளே ஏற்றுவான், இப்படின்றதுக்குள்ளே இறக்கிடுவான். ஸ்டெபிலிட்டியை செக் பண்ணுவான். ஏன்னா அதுதான் உங்களுக்கு வைக்கிற சோதனை. கேமுங்க, இந்த லைஃபே மொத்தமும் கேம் தான். நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இறைவன் மீது நம்பிக்கை இல்லை. 1 கோடி ரூபா லாஸ் பண்ணி விடுவான். நீங்கள் என்னன்னு சொல்லணும்? எல்லாம் அவன் செயல். வாயில் இருக்கக்கூடாது, உணர்வில் இருக்கணும், நம்பணும். சரி, ஏதோ நல்ல காரணத்துக்கு தான் பண்ணுறாரு. தம்பி எல்லாமே கரெக்டு, நான் சாகிற வரைக்கும் எனக்கு நல்லதே நடக்கலைன்னா எதுக்கு உங்களுக்கு இந்த கேள்வி வருது? அப்படி சாகிற வரைக்கும் நடக்கலைனாலும் அது யாரோட செயல்? சாகும்போது முக்தியை கொடுத்துட்டானா என்ன பண்ணுவீங்க? சாகிற வரைக்கும் எதுவுமே கிடைக்கலங்க, சாகும்போது காட்சி கொடுத்து நீ முக்திக்கு போடா, உன்னுடைய ஸ்டெபிலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடான்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ வாழ்க்கையில் மாற்றமே நடக்கலைனாலும் யாருக்கு நன்றி சொல்லணும்? ஏன்? நல்ல வேலை எனக்கு மாற்றம் நடக்கலை அப்படின்னு சொல்லணும். வந்துருமா அந்த பக்குவம்? வரணும். உங்களுடைய அழகான உடம்பு காணாமல் போகும், அழகான பேச்சு காணாமல் போகும், அழகான அங்கங்கள் நொடி பொழுதில் காணாமல் போகும். எப்பேற்பட்ட கோடீஸ்வர வீடாக வச்சுருந்தீங்கனாலும் 6க்கு 2 தான். எத்தனை? 6க்கு 2ன்னா என்ன? 6க்கு 2ன்னா என்னங்க? 6 அடி பவுடர் ஆயிரும். இப்போ பவுடர் பண்ணிடுறாங்களா? புதைச்சா சிறப்பு, புதைச்சா கூட கொஞ்சம் நெஞ்சமாவது மிஞ்சம், புதைக்கலைன்னா அதுவும் மிஞ்சாது. பவுட்ரு தான்.
எந்த மூளைக்கு நீங்கள் சம்பாரிச்சதில் எந்த மூளைக்கு எதையாவது எடுத்துகிட்டு போகிறோமா? இருக்கிறதுலையே மிகப்பெரிய கஞ்ச பிசினாரி யாருன்னா மனுஷன்தான். எல்லா மனுஷனையும் சொல்கிறேன். ஏன்? அறிவு கட்ட முட்டா பையனா மனுஷன்தான். ஏன்? நல்லா அவனுக்கு தெரியும் போகும்போது ஒன்றையும் கொண்டு போக போகிறதில்லன்னு தெரியும், இருந்தாலும் சேர்த்துக்கிட்டு இருக்கான் பிசாசு மாதிரி. ஏன்? அறியாமை மறைக்கிறது. சேர்க்கணும் 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 சேர்க்கணும். அப்போ சேர்க்கவே கூடாதா தம்பி? அளவான பொருள் சேருங்கள். 1 ரூபா சம்பாரிச்சாலே எனக்கு இன்னும் கடன் பிரச்சனை 1 லட்ச ரூபா இருக்கே தம்பி. 1 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா 80 பைசா நீங்கள் வச்சுக்கோங்க, 20 பைசா செஞ்சிடணும். இதுதான் கால்குலேஷன். ஏன்னா இந்த 1 ரூபா வெறும் 1 ரூபா, 1 ரூபான்ட்டா 1 ரிங்கெட் அப்படி வச்சுப்போம். 1 ரிங்கெட் சம்பாதிக்கும் போது 20 சென்ட்ஸ் நீங்கள் இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு கொடுத்தீங்கன்னா தான் இந்த 1 லட்ச ரூபா கடனுக்கு, 1 லட்சம் ரிங்கெட் கடனுக்கு சீக்கிரம் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். புரியுதா புரியலையா உங்களுக்கு ரகசியம்? சில நேரத்தில் ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுப்பான். நம்பணும், நடக்கும், எனக்கு மாறும், நம்பணும், இறைவனை நம்பணும், விட்டுறக்கூடாது. அந்தால கையை வெட்டி தனியாக போய் விழுந்தாங்க, கால் வெட்டி தனியாக போய் நின்னாலும் இறைவனை நம்பணும். நம்பிடுவீங்களா? எனக்கு தான் பெரிய பெரிய சோதனை வச்சாங்க உயிர் போகிற நிலமையில். இந்த இடத்துல கிளாவிக்கல் போனில் ஒரு 10-12 வருஷம் நினைக்கிறேன், 10 இயர்ஸ் இருக்கும். பைக்கில் போயிட்டு இருக்கும்போது டான்ஸ் கிளாஸ் முடிச்சு வரும்போது கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்தோடனே ஒரு கை ஊன்னது கிளாவிக்கல் போன் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் ஆப்ரேஷன் பண்ணி இந்த இடத்துல ஒரு பிளேட் ஒன்று வச்சுட்டோம். அந்த பிளேட் வச்சதை எடுக்கல 8-9 வருஷமாக. டக்குன்னு இறைவன் வந்து உணர்த்துறாரு, உள்ள எடுத்துருன்னு சொல்கிறாப்புல. இது என்னடா இது இத்தனை வருஷமாக எடுக்காமல் இப்போ எடுத்துருன்றானே உள்ளேருந்து. இறைவன்னா கடவுள் காட்சி கொடுத்துலாம் பேச மாட்டார், உணர்வாக இருந்து சொல்லுவார், ஸ்ட்ராங்காக சொல்லுவார், இது எடுங்கிறார். சரி எடுத்துருவோன்றக்காக போகிறேன். சசி கூடவே தான் இருந்தார், நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். உள்ளே போனோன்னே அந்த டாக்டர் சொன்ன விஷயம் எனக்கு என்ன சொன்னார்னா, 8 வருஷம் ஆயிடுச்சு தம்பி, அப்படியே விட்டுருங்க, அதுதான் நல்லது. எடுத்தீங்கன்னா மொத்தம் 4லேருந்து 6 ஸ்க்ரூ போட்டிருக்கு. ரொம்ப இறுக்கமாக இருக்கிற ஸ்க்ரூ உடஞ்சி உள்ளே இருக்கிற கூட வாய்ப்பு இருக்குது, பெரிய பிரச்சனை. ஸோ நீங்கள் கையெழுத்து போட்டுட்டு தான் உள்ளே போகணும். அடுத்த செகண்ட் யோசிக்கல, த காட் வில் டேக் கேர், ஜஸ்ட் ரிமூவ் இட் அப்படின்னா அவன் நிலை குலைஞ்சு அப்படியே பார்க்குறான். அவன் தான் ஆப்ரேஷன் பண்ண போகிறான். இருந்தாலும் ஒரு செகண்ட் நம்ம அவன் ஷாக் ஆனால் தெரியுமா தெரியாதா? நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஷாக் ஆகிறான். எடுத்துருங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டேன். அப்போ நம்ம நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கணும்? இப்படிலாம் சூழ்நிலையில் கொண்டு போய் இறைவன் உங்களை சோதிப்பான். வருமா? அப்போ பக்குவம் வருமா? உங்களுக்கு வரணும். இறைவன் பார்த்து நம்பினேன். அதே மாதிரி போய் படுத்தேன். அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் பெரிய சம்பவம்லாம் நடந்தது. அனஸ்தீஷியா கொடுத்தாப்புல. அனஸ்தீஷியா கொடுத்து தூக்கமே வரல, பேசிக்கிட்டே இருக்கேன் அவர்கிட்ட நான். அவன் மிரண்டு போய், யாருங்க தம்பி நீங்கள், எங்கேருந்து வரீங்க, என்ன எதுங்க? நான் ஒன்றும் இல்லைங்க, பிச்சைக்காரங்க அப்படின்னு. பிச்சைக்காரன்றீங்க, ஆப்ரேஷனுக்கு எது பண்ணணும்னு கரெக்டாக லாக் பண்ணிட்டான். கொஞ்சம் தெளிவான டாக்டராக இருப்பான் போலையே அப்படின்னு. அப்புறம் எதுவும் சொல்லலை அவர். அப்புறம் வாயை பிடுங்கிக்கிட்டே இருந்தார். அப்புறம் சொல்ல வேண்டியதாகிடுச்சு. அப்புறம் கிளாஸ்லாம் எடுக்கிறேங்க, ஏதோ குறுக்கி தானே சொல்லுவோம். நம்ம ஒன்றும் இல்லைங்க, இறைவனோட பாதையில் அப்படியே போகிறோங்க, அப்படியே கிளாஸ் எடுக்கிறேங்க, அப்படியே ஆன்லைன் கிளாஸுங்க, அப்படிங்க இப்படிங்கன்னு இருக்கேன். என்ன கிளாஸ் எடுக்கிறீங்க, எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க, எங்கே பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாம் கேட்டு முடிச்சோன்னே கிளம்பிட்டாப்புல அவர். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் கர்ரு குருன்னு சவுண்டு வருது. என்னடா ஏதோ சவுண்டு வருதுன்னு பார்த்தா முக்கால்வாசி ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. பேசிக்கிட்டே ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இடையில நர்ஸு மட்டும் கீழே குனிஞ்சு என்னையே பார்க்குது. என்ன இப்படியே இருக்கிறானே, என்ன இப்படியே. அப்புறம் தான் தெரியுது, என்ன அனஸ்தீஷியா கொடுத்து இவனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குன்னு பார்த்துட்டு இருந்திருக்காங்க எல்லாருமே. அப்புறம் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டாக்டர் சொல்கிறார், எந்த டாக்டர் வந்து என்கிட்ட வந்து உள்ளுக்குள்ளே ஸ்க்ரூ மாட்டிக்குன்றாரோ, ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆப்ரேஷன் சக்ஸஸ் அப்படின்னு, ஐ லவ் யூ பிரதர் அப்படின்னு சிரித்தாங்க. எல்லா நர்ஸுமே சிரித்தாங்க. எல்லாமே எடுத்துட்டிங்களா அப்படின்னு. எல்லாமே எடுத்தாச்சு, நோ ப்ராப்ளம் அட்டால் அப்படின்னோடனே அப்புறம் வச்சு தச்சுட்டாங்க. தச்சதுக்கப்புறம் அந்த அனஸ்தீஷியாஸ்ட் வந்தார். எதுக்கு? ஆப்ரேஷன் பெட்டிலேருந்து வேற ஒரு தள்ளிட்டு போகிற பெட்டில் படுக்க வச்சு தள்ளிட்டு போகணும். எங்க தூக்கம் வரும் நீங்களே, எனக்கு தூக்கமே வரல எங்கள் அனஸ்தீஷியா கொடுத்துன்னு, உங்களுக்கு டோஸ் பத்தலை தம்பி அப்படின்னாரு. இப்போ நீங்கள் ஏன் கவனிக்கணும், இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கவனிக்கணும். என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய சிந்தனையை கொண்டு போய் நேராக இறைவன்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டிட்டேன். எப்படி நிப்பாட்டினேன்? எனக்கு உயிர் போனாலும் பரவாயில்ல, இறைவா உன்னை வந்து நான் சரணாகதி அடையணும் நான் போய் நிறுத்திட்டேன். இப்போ நான் சாக துணிஞ்சிட்டேன். சாக துணிஞ்சோன்னே என்ன ஆகுது? எனர்ஜி ஏறிக்கிட்டே இருக்கு. எனர்ஜி குறையவே இல்லை. இறைவனை நம்பினோன்னே என்ன ஆகுது? எனர்ஜி ரீகெயின் ஆகிட்டே இருக்கு. பீப்புளெலாம் பெருசாகிடுச்சு. அந்த நிலைக்கு போயிட்டேன். எனர்ஜி ட்ரெயினே ஆகலை. ஏறிக்கிட்டே இருக்கு. அதனால தான் தூக்கம் வரல. அப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சோன்னே என்ன ஆகுது? ஒரு கட்டத்துக்கு மேலே என்னை தூக்குறதுக்கு 4-5 பேர் சேர்ந்து அடுத்த பெட்டில் வைக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் இங்கேருந்து இப்படி தூக்கலாமா, அங்கேருந்து அப்படி தூக்கலாமா, இல்லை ஒரு தூக்கலாமா, இல்லை தள்ளிட்டு போகலாமா. நான் திட்டிட்டேன் 4 பேர்த்தையும். ஏங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. என்னங்க 4 பேர் 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க? சைலண்ட் ஆகிட்டாங்க 4 பேருமே.
இல்லை சார் தூக்கணும், அதான் எப்படி என்ன ஏதுன்னு. இப்போ என்ன, நான் இந்த பெட்டில் படுக்கணும், இத்தனைக்கும் அனஸ்தீஷியா கொடுத்துருக்கு, ஆனால் என்ன நடக்குது பாருங்கள். ஃபைனலாக வந்து இப்போ என்ன அந்த பெட்டில் போய் படுக்கணும் அவ்வளோதானே. ஆமாங்க அந்த பெட்டில் படுக்கணும், தள்ளுங்க நானே எந்திரிச்சு போய் படுக்கிறேன்னு. எல்லாரும் மிரண்டுட்டானுங்க. பிரதர் அப்படிமானுங்க. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. இந்த பெட்டில் இருந்து நான் அந்த பெட்டில் படுத்தா தையல் பிரியுமா அப்படின்னு கேட்டேன். தையல்லாம் ஒன்றும் பிரியாதுங்க, பட் எப்படி எந்திரிப்பீங்க? தள்ளுங்க, நானே எந்திரிச்சு போய் நானே அந்த பெட்டில் படுத்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் எந்திரிச்சு உட்காந்து அப்புறம் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், ஒவ்வொருத்தனுக்கு என்னென்ன பிரச்சனை. அப்புறம் என் பக்கத்தில் படுத்தவன் ஏதோ ஆக்சிடெண்ட்டில் ஏதோ அடிபட்டிருப்பான் போல், அவனுக்கு ஏதோ பிரச்சனை, ரொம்ப சோகத்தில் இருந்தான். என்னடா பிரச்சனைன்னு கேட்டேன். நான் இந்த மாதிரி மேலே இருந்து விழுந்துட்டேன், உங்கள் அம்மா வர சொல்கிறான்னு சொல்லி. அப்புறம் சசிக்கு என்ன நிதி நிலைமை வேணுமோ அங்கேயும் பாருங்கள் ஜீவகாருண்யம் தான். இது என் பெருமைக்கு சொல்ல, சதா சர்வகாலமும் நம்ம சிந்தனை எதில் இருக்கணும்? இறைவன் மேலேயும் இருக்கணும். இன்னொரு உயிர் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுது, அவங்க அம்மாவை கூப்பிட்டு சசியை கூப்பிட்டு நீ பணத்தை கொடுத்துருப்பா, எவ்வளோ வேணுமோ கொடுத்துருப்பான்னு. அந்த அம்மா அவ்வளோ கண்ணீர் விடுது. ஏன்னா சொந்தக்காரன் ஒருத்தன் கூட ஹெல்ப் பண்ணல, அவன் ஆட்டோ ஓட்டுறான், அவனுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா? நம்ம இந்த பெருமை எடுத்துக்கிறது இல்லை, இருந்தாலும் ஒரு திருப்தி நமக்கு. பரவாயில்ல, இறைவன் வந்து எப்படி என்ன யோசிச்ச மாதிரி, நான் ஆக்சிடென்ட் ஆகலைன்னா இந்த பையனுக்கு யார் உதவி இருப்பா? இப்படி யோசிக்க முடியுமா உங்களால்? வரணும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு நம்பிக்கை வேணும்ல. அகத்தியர் அதை பண்ணார், போகர் இதை பண்ணார், நான் என்ன பண்ணேன்னு கேட்பீங்க இல்லை நீங்கள். உங்களுக்கு இந்த நம்பிக்கையை கொடுக்குறதுக்காக தான் இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நைட்டு சுத்தமாக தூக்கம் வரல, எனர்ஜி டு த கோர் இருந்ததுன்னா தூக்கம் வராது, டயர்டாச்சுன்னா தான் தூக்கம் வரும், டயர்ட்னஸே இல்லை. அப்போ என்ன ஆகுது, ரொம்ப கடுப்பாக இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் பிடிங்கி போட்டு நான் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டேன், ரிசப்ஷனுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கேன், தூக்கம் வரலன்னு. இவனுங்கெல்லாம் பயந்துட்டானுங்க, இப்போ தான் கட்டு போட்டிருக்கு, இவன் வேறு இப்படி எந்திரிச்சு நடந்துட்டு இருக்கான்னு சொல்லி அப்புறம் தூக்கம் மருந்து கொடுத்து தூங்க வச்சாங்க. அடுத்த நாள் காலையில் ஸ்டெபிளாக இருக்கணுன்னே அடுத்த நாளே டிஸ்சார்ஜ். இப்போ நீங்கள் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த சூழ்நிலை நடந்தாலும் இறைவனை நீங்கள் கூப்பிடும்போது இறைவன் வந்து எனர்ஜி ரீதியாக உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நிற்பார், பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவார், மிராக்கிள்லாம் அசால்ட்டாக பண்ணுவார். புரிகிறதா? இப்போ உங்களோட வேலை என்ன? எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மருந்து தான். என்ன? மொத்தத்தை படைச்சவன் அவன் தான், பிரச்சனையை கொடுக்குறது அவன் தான், டார்ச்சர் பண்ணுறது அவன் தான், உங்களை போட்டு தள்ள போகிறது அவன் தான். இப்போ நீங்கள் யாரை சரணாகதி அடையணும்? ஏன் இப்படி நடக்குது எல்லாம் கேள்வி கேட்க. உங்கள் அறிவுனால ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் அறிவை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. இறைவன் 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 அப்படின்னு சொல்லும்போது உங்களது அறிவு நிலை அதிகமாகிவிடும், பேராற்றலாக மாறிடும், பேரறிவாக மாறிடும், வேறு மாதிரிலாம் செயல்பட ஆரம்பிச்சிடும். அது அப்புறம் பேசுகிற விதம் மாறும், பார்க்குற விதம் மாறும், லுக்கு மாறும், ஆட்டிடியூடு மாறும், நினச்சதெல்லாம் நடக்கும், உயர்ந்த கட்ட நிலைக்கு போவீங்க. ஆனால் ஒன்றை மட்டும் கவனத்தில் வைக்கணும், அகங்காரம் வந்துடவே கூடாது. அகங்காரத்துக்கு இன்னொரு பேர் என்னென்ன? நான்ற தன்மை. அது வந்துச்சுன்னா அழிஞ்சிருவீங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. கிளியர்? அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே பதில் என்ன? இறைவன். இறைவன் என்று சொல்ல சொல்ல இந்த உடம்பு இறையாகவே மாற ஆரம்பிக்கும். இறையாக மாற 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 பிரச்சனை வந்தாலும் அது சோதனை என்று நினைத்து கொண்டே வர வேண்டும். நான் இறைவன் நினைக்கிறேன், எனக்கெல்லாம் பிரச்சனை வரலாமான்லாம் நினைக்கக்கூடாது. நான் சாகிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை வருன்ற தன்மையிலே வாழ்ந்தீங்கன்னா தான் கிரவுண்டடாகவே இருப்பீங்க. கிளியர்? நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் நீலாயுள், நிறை செல்வம், வான் புகழ், நற்பேறு, நன்னிலம், நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் ஓங்கி சித்தர் பெருமக்களின் அருளினாலும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருளினாலும்